ஆ. நீங்க என்ன அந்த முடிய டூப்ளிகேட் வெட்டுறே போயிடும். இல்லையா? ஆ நீங்க வெட்டுறே இல்லையா? முடி வெட்டுறே வெட்டுறேன், இல்லையா? வெட்டுறேன். அடிக்கடி வெட்டுறேன். இப்ப கொஞ்ச நாள் வெட்டல. வெட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சம் காசு தானே. இங்கேயும் கொஞ்சம் காசு தானே. கொஞ்சம் ஆனா காசா? அ, அ. கொஞ்சம் காசு தானே. 67, 50. உங்களுக்கு 60, 50 கொஞ்சம். எனக்கு 45 பிள்ளைங்க பெரிய ஆசை. இங்க 60 பெண்களுக்கு வெட்டுறதுக்கு 67, 50 அது போட்டுக்கிறாங்க. நாங்களா வெட்டிட்டு போலாம். ஆனா கொஞ்சம் சைடுல அப்படி இப்படி ஏதாவது ஒரு நெளிவு வளைவ போடுறதுண்டா கொஞ்சம் கூடத்தான். கூடத்தான். சரி. ஆ. ஆனா வெள்ளைக்காரருக்கு குடுக்குற நேரம் நம்மவர்களுக்கு கொடுக்கலாம் அந்த அதான். பணத்தை என்று நினைக்கிறேன். ஆண்களுக்கு 42, 50ம் இல்ல பெண்களுக்கு என்று நாங்க நினைக்கிறது சுவேர்சினி சரியா? ஆனா நம்மவர்களால எங்களுக்கு மரியாதை இல்ல. ஆ. ஓகே. ம். இப்ப தமிழ் கடைகள்ல பார்த்துருக்கிறேன் நான். அ ம். இப்ப இஸ்லாமியர்களும் அதுக்கு வந்துட்டோம். சரியான எங்கள்ன்னு சொன்னா ரேசிஸ் கூட. ஓப்பனா சொல்றேனே. ம். ஏனென்று ஆமா. சொன்னால், இப்ப 2, 3 கடையில நான் இந்த இந்த கிழமை பட்ட அனுபவம். போய் கேட்டா என்கிட்ட சொல்ல மாட்டோம். அந்த ம். சாமான் எங்க இருக்குன்னு கேட்டா. ஐ டோன்ட் நோ. ஓ! யூ லுக் அட் தெம். அன்றைக்கு தேடி தங்கடாக்கள் பாருங்க. வர உடனே கூட்டிக் கொண்டு போய் நான் அதுல கம்ப்ளைண்ட் பண்ணேன். 2, ஓ 3 தரம் எனக்கு இந்த கிழமை மட்டும் நடந்தது. ஆ. அப்படி அவர்களும் எங்கள ஒதுக்குறார்கள். அதிலே நம்மவர்கள் எங்கள ஒரு கடையில போயிட்டு ஒன்ட வாங்கிட்டு ஒரு நாள் தேங்காய் வாங்கிட்டு வந்தேன். பழுதா போச்சு. அப்ப நான் அப்ப அடுத்த நாள் சும்மா சொன்னேன். அதுக்கு நாங்க என்ன செய்றோம்ன்னு சொன்னாங்க. நீயும் காசு குடுத்து தான் வாங்குற. நானும் உன்கிட்ட காசு குடுத்து தான் வாங்குறேன். கொடுத்துட்டா அப்ப பதில் சொல்லணும் சரியா. பொருள் ரெகுலர் கிடைச்சா அது கஸ்டமர் அவிங்க இன்னைக்குல்ல, பொறுப்பு. ஓகேக்கா பரவாயில்ல. ம். இதுக்கு பதிலா நீங்க இத எடுத்துட்டு போங்கன்னு சொல்றது தான் முறைமை. அதான் சரி. ம். ஏனடா உனக்கும் காசு, எனக்கும் காசு. நீ ஒண்ணும் ஃப்ரீயா தரையில்ல எனக்கு. ஆ. அப்ப அன்னைக்கும் போய் ஏதோண்டு கேட்டேன். உடைச்சு தாங்கன்ட்டேன். இல்ல இல்ல ஒருவர் சொல்றார் போட் இல்லையாம் வெட்ட. இன்னொரு சொல்றா கத்தி இல்லையாம் வெட்ட. ஆ ஆ வெட்டுறது. உடைக்கிறதுக்கு. அப்ப அவர் தந்தார். தந்துட்டு நான் சொன்னேன் திருப்பி சீ சீ அப்படியெல்லாம் எடுக்க மாட்டோம்ன்ட்டு. அப்புறம் நான் ஓகே. இந்த பாலிசி நல்லா இருக்குன்ட்டு போட்டு வந்துட்டேன். ஆனால் நாங்க அப்படி நினைக்கிறோம் நம்மவர்களுக்கு மரியாதை கிடைக்காது நமக்கு. ம். கண்டுகொள்ள மாட்டாரு. அத விட யாரோடத்தனும் குடுத்துட்டு வந்துரலாம். யார்ட்டயும் காசு என்ன அது போகுது? மாரி குடுக்குற ஆசுக்கு குடுக்குற மரியாதையோ இது ஆசை எங்களுக்கு எங்களுக்கு அந்த கிடைக்கணும். கௌரவம் இல்லையண்டா இல்லைன்னு சொன்னால், அப்ப ம். எல்லாரும் அப்படித்தானே இருக்கணும். இங்க அப்படித்தானே இருக்குது இப்ப. வர 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 ம். கடைசியா ஓடுற கட்டத்தலாம் வந்துட்டது நாங்க. நானும் இப்ப வாணி 2 போன கிழமையும், புதன்கிழமையும் ஒரு துருக்கி கடை இருக்குது. கொஞ்சம் தூரத்துல போனது. புளி புளி வாங்குவோம்ன்னுட்டு போனது. அவ அங்க வேலை செய்யணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 பேர், குறைஞ்ச ஒரு 100லேருந்து அவ்வளவு பேருக்குள்ள வேலை செய்யணும்னு வைங்க. பெரிய கடை. அப்ப ம். அந்த ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல மாத்தி மாத்தி தானே சில நேரங்கள்ல சாமான்கள் வைக்கணும். இப்ப ஒரு இடத்துல இருந்தா அந்த இடத்துல தொடர்ந்து இருக்காது. வைக்கல. ஆமாமா. அவங்கள அது அப்ப பிசினஸா ஆனா பிசினஸ் அதுல ஃபேக்டரி. வேலை செய்யறதுல 75 பேருக்கு கிட்டத்தட்ட பாச தெரியாது. ஆ, அவன்ட பாச தான் கலப்பினம். ஆ, ம். அப்போ புளி அந்த நுண்டு போட்டு தம்பிட்ட சொல்லி தமரா என்னன்னு சொல்றா புளிய சொல்லுவாங்க. ஆனா தெரியல. அப்ப ஒருக்கா பாரையா பாரையா அப்படின்னா பார்த்து பார்த்து அதுல 3 பேரை கேட்க அவ தெரியாது. சுக்கன் பண்ணிப்பார் சுக்கன் பண்ணிப்பாராண்டா எங்க சுக்கன் பண்ற அவ்வளோடத்துக்குள்ள. பிறகு அவன் என்ன செய்தான் நேரடியா போய் அந்த முதலாளிக்கார மனுஷன் அவர் கனகாலமா எங்களுக்கு தெரியும். அவர்ட்ட நேரா போய் கேட்டான். இப்படி அவருக்கே பெருசா பாசம் கதைக்க மாட்டான். அந்த முதலாளியின் ம். 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 பசங்க கூட தங்கள கதைப்பான். பாஷைகள் தான். ஓ! தங்கள அப்ப ஆளுக தானே அவர்ட்ட வைக்கிறது அதுக்குள்ள. அவர்ட்ட கேட்க அப்புறம் அவர் சொன்னாரு, "இந்த வரிசையில கிடக்கோணும் போய் பாருங்கோன்னு." அப்புறம் அந்த ம். இடத்துல போய் பார்த்தது. அப்ப அப்ப எங்கட இப்ப நாங்கள் தனியாண்டா சில நேரம் ஒண்ணும் செய்ய மாட்டோம், பேசாம போவோம். எங்கட தெரியும் தானே பிள்ளைகள். அவன் "நீ வேலைக்கு தானே வந்த நீ?" அவருக்கு தெரிஞ்சிருக்கத்தானே ஓ! வேணும் அவர் அறிஞ்சு எங்கெங்க வைக்க வேணும். சாமான்கள் கேட்டா பதில் இருக்குன்னு. சொல்ற அளவுக்கு தெரிஞ்சு வைக்கணும் கடைய. அதான் ம். எந்தெந்த இடத்துல சாமான் இருக்குறான்னு தெரிஞ்சிருக்க வேணும். ஆனா நேரம் சொல்லி போட்டு, பேசி போட்டு தான் முதலாளிக்கு போய் இல்ல அவரு சொன்னேன். பஞ்சு தடுத்தாறதுக்கு ஆமாமா. இப்ப இங்க சில சாமான்கள் அந்த பிஸ்கட்ஸ் அதுகள் அவர்கள்ற கடையில இந்த நல்ல பிஸ்கட் இருக்கு. கேக்க சொன்னா அங்கதான் இருக்கும். அந்த செக்ஷன்ல நான் செக்ஷனா ம். காண இல்ல. ஏன்னா அவங்களா எல்லாத்தையும் அடைச்சு போட்டு குப்பை மாரி வச்சுக்கிறாங்க. அப்ப இது பின்னாடி கிடந்தா ஆமாமா. நமக்கு தெரியாது. அது தேடி தர்றது அவங்களோட தெரியாது. கடமை. என்ன ம். காசுக்கு தான் என்னவா? ம். அப்ப சொல்லிட்டு பரவாயில்ல ஓகே. அவர் பிஸியா நிக்கிறாருன்னு பண்ணா பாரு. என்னண்டு உங்களோட ஆட்களுக்கு உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு டைம் வருது. நான் கம்ப்ளைண்ட் பண்ணி வந்துட்டேன். இப்படி செய்த நேற்று நேற்று ஆனா அண்ணே வரையக்கிழமை கம்ப்ளைண்ட் பண்ணாலும் மாறு. அவங்களாக்கெல்லாம் இருக்கணும் அதான் இதுல. நேற்று வாணி எடுபடாது. வேலையால வரையில இளநீ வாங்குவோம்னுட்டு போனேன் அந்த அந்த துணி கடைக்கு. அப்ப அந்த இளநீ வைக்கிற இடத்துல ஒரு நியாயமான இளநிகள் இருக்குது. ஒரு ஒரு சோட்டுல இருக்குது. மாம்பழம் அப்படி அப்படி ஒவ்வொன்னோட அந்த அந்த பகுதியில இளநிய காணையில. அப்ப நான் அவன்ட ஒருத்தன் வேலை செய்த இடத்துல அதுல பச்சை படம் போட்டதுல சும்மா இளநீ இருக்குது. அந்த சொட்டு இருக்கிற இளநீ தான் கூட வாங்குறேன். அப்ப அந்த இத கேட்டு அவர் சொன்னா எனக்கு தெரியாது அப்படின்ட்டு.
அப்ப நானும் போய் தேடுதேன்னு அதுக்குள்ள எல்லா இளநீ அந்த பேக்கரி ஐட்டங்களை தேடி பார்த்த போட இல்ல. பின்ன நான் கேட்டேன், நீ உள்ளுக்கு இருக்குதோண்டு ஒரு கேட்டுட்டு சொல்றியோண்டு கேக்க தெரியாதாம். பார்க்கணுமா பார்க்கணுமா என்ன பாருண்டா இதுக்கு மிஞ்சி எங்க பாக்குறது? இதுல கிடக்குறது தானே பார்க்கலும். ஏச்சரியா போகுது நான் கிடக்குறதை எடுத்து போட்டு நான் என்ன பாட்டு பேசாம வந்தேன். கிடக்கிறதையும் எடுக்க வந்திருக்கோம் நீங்க. இல்ல அது இங்க இங்க மேடு மட்டும் போட்டு வெளியே. எங்கள் பகுதியில சரியான மாற்றம். இஞ்ச தக்காளி எல்லாம் மரியாதை கொடுக்குற கூட ஆமா, ஆமா. கேட்ட உடனே இடத்தை காட்டுறது. இல்லைன்னா நாங்க இடத்த அதுவும் மாறிக்கிறோம். கடை அவங்க கூடத்தானே அது எங்களுக்கு ஓ எங்க நமக்கு பிடிக்குதோ இல்ல, அங்கேயே வாடிக்கையாளர் போய்க்கொள்ளும். நம்ம இப்ப போட்டி இருக்கும். சில ஆடியில ம். நெல்ல செனம் போகுதுண்டே அவைக்கு விளாங்கும். அங்க நிறைய மரியாதை கொடுக்கணும். நல்ல அது பொருட்கள் நல்ல அதோட பொருளா இருக்கும். சிவதர்ஷினி இந்த துருக்கி கடையில மொச்ச மாதிரி தான் இந்த செனமா கூட நேரமும். அப்ப அவங்களுக்கு சரியான அவங்களுக்கு லெவல். பிஸி. அவங்களுக்கு பிஸி. அவைக்கு நாங்க போட்டா பிஸியான அவனுக்கு எங்களால எல்லாம் நட்ட பெற போறேன் இல்ல. ஆமாங்க. சரி, இப்படி தொடர்ந்து கொள்வோம் கவிதை நேரத்தை. நேரம் 10:39 இப்பொழுது ஆரம்பமாகின்றது கவிதை நேரம். முதற் பகுதி சிவதர்ஷினி ராகவன் அவர்கள். தொடர்ந்து இணைந்து கொள்வோம். வணக்கம், வாருங்கள். இனி உற்சாகமான மதிய வணக்கம் வாணிமோன் அவர்களுக்கும் மற்றும் செல்வி நித்யானந்தன் பாம உறவுகள் அனைவருக்கும். இது வியாழன் கவிதை நேரம். முதற் பகுதி கவிதைகள் அது காணொளி கவிதைகளோடு இணைந்து கொள்கிறோம். அனைவரையும் அன்பாய் வரவேற்றபடி கவிஞர்களை உற்சாகமாக இணைந்து கொள்ளுங்கள். கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் நிறைவின் பகுதியில் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி. வாணிமோனுடைய பணிக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். காணொளி கவியலுக்குள் இணைந்து செல்வோம். பல வேலைகளுக்கு மத்தியிலும் ஓடோடி வந்து உட்கார்ந்து மனமும் வந்து ஏற்றுக்கொண்டு கவிதை நேரத்தை தட்டி கொடுக்க வந்தவங்களுக்கும் எங்களது நன்றி. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஷாப்பிங் முடிச்சாச்சு. அடுக்கல் வேலை தான். அது நீ கடைசி நேரம் கொஞ்சம் தான் ஞாபகமா இருக்குமெண்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்குது. எவ்வளோ? சனி ஞாயிறு 23 இருக்குதானே. kg கொண்டு போகலாம். எங்களுக்கு 23 கிலோ ஒரு பேக் போட்டது. மற்றது 7 கிலோ ஹேண்ட் லக்கேஜ். 3 பேர் 2 ஹேண்ட் லக்கேஜ். அவ்வளவுதான். அப்ப அதுக்கேற்ற மாதிரி 3 ஹேண்ட் லக்கேஜ் ஒரு இது காசு தானே இதுக்கும் என்ன? டிக்கெட்டோட ஹேண்ட் லக்கேஜ் அது டிக்கெட்டோட. மற்றது லக்கேஜுக்கு காசா? லக்கேஜும் காசு தான். அது நாங்கள எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டு கொண்டு போறது ஒன்று. லக்கேஜுக்கு காசு. முதல்ல அதோட டிக்கெட்டோட சேர்த்து வந்தது. முந்தைய அப்படித்தான் வேற. இப்ப இந்த ஆன்லைன் இதுக்கு வந்த அப்புறம் எல்லாம் ஹேண்ட் லக்கேஜ் கூடுதலா வருது. அப்ப 3 பேருக்கு 3 சரி வராது. ஒன்றே காணும். அதுதான் நான் என்ன மிஞ்சண்டு கொண்டு போய் திருப்பி அங்கண்டுக்கு அதையத்தான் கொண்டு வரப்போறோம். உடுப்பும் நடப்பும் அப்ப அங்க இருக்கிற உடுப்பெல்ல போட்டுட்டு அதுதான் அவ்வளவு உடுப்பை சும்மா காவி கொண்டு அங்கதானே இருக்கணும். எல்லாரும் கூட எல்லாருமே அங்க இருக்க வேண்டியது. வணக்கம். மாறியதே வாழ்க்கை கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜனியண்டன். மாறியதே வாழ்க்கை. வாழ்க்கை என்பது பயணம், வாழ்க்கை என்பது இறைவன் தந்த வரம். வாழ்க்கை என்பது பயணம், வாழ்க்கை என்பது இறைவன் தந்த வரம். மானுடத்தின் மாறா விதியே மாற்றம். மாறியதே வாழ்வு, இது புது விதி. மானுடத்தின் மாறா விதியே மாற்றம். மாறியதே வாழ்வு, இது புது விதி. மாற்றியதே நவீன யுகத்தின் தொழில்நுட்பம். மாற்றியதே நவீன யுகத்தின் தொழில்நுட்பம். நேற்று இருந்த நிலை இன்றில்லை, இன்று இருக்கும் நிலை நாளை இல்லை. நேற்று இருந்த நிலை இன்றில்லை, இன்று இருக்கும் நிலை நாளை இல்லை. இயற்கையின் மடியினில் அன்றைய வாழ்வு, இயந்திர பொறிக்குள் இன்றைய வாழ்வு. இயற்கையின் மடியினில் அன்றைய வாழ்வு, இயந்திர பொறிக்குள் இன்றைய வாழ்வு. அதிகாலை பொழுதினில் சேவலுங்கூவ அரக்க பெறக்க எழுந்து அன்புறவுடன் கூடி குலாவி. அதிகாலை பொழுதினில் சேவலுங்கூவ அரக்க பெறக்க எழுந்து அன்புறவுடன் கூடி குலாவி. கலப்படமில்லா உணவுகளை உண்டு ஆனந்தமாயிருந்தது அன்றைய வாழ்வு. கலப்படமில்லா உணவுகளை உண்டு ஆனந்தமாயிருந்தது அன்றைய வாழ்வு. அடுக்குமாடி குடியிருப்பில் சிறைக்குள் வாழ்வு இன்று. அடுக்குமாடி குடியிருப்பில் சிறைக்குள் வாழ்வு இன்று. அலார சத்தத்தில் விழிக்கும் காலை, அவசர ஓட்டத்தில் கழியுது வேலை. அடுக்குமாடி குடியிருப்பில் சிறைக்குள் வாழ்வு இன்று. அலார சத்தத்தில் விழிக்குது காலை, அவசர ஓட்டத்தில் கழியுது வேலை. நெகிழிப்பைகளில் அடைத்த உணவும் தொடுதிரை பேசியில் மூழ்கிய விழியம். நெகிழிப்பைகளில் அடைத்த உணவும் தொடுதிரை பேசியில் மூழ்கிய விழியம். தொலைத்தே விட்டது இயற்கை வாழ்வை, மாறியதே வாழ்வு, மாற்றியதே தொழில்நுட்பம். மாறியது வாழ்வு, மாற்றியதே தொழில்நுட்பம். நன்றி, வணக்கம்.
மாறியதை வாழ்க்கை தலைப்படுத்து முதற் கவியை தந்திருந்தார் ரஜினி என்றேன். சிறப்பாக வாசித்து அளித்திருந்தார். அவருடைய கவிதையிலே நிறைய விடயங்கள், என்னென்ன விடயங்கள் மாறியது என்று அவர் அடுக்கடுக்காக சொல்லியிருந்தார். வாழ்க்கை என்பது பயணம் என்றும் அது இறைவன் தந்த வரம் என்றார். உண்மையிலேயே வாழ்க்கை என்பது இறைவன் தந்த வரம். ஒவ்வொருவருக்கும் அது ஒரு வரமாக இருக்க வேண்டும். சிலர் அதை சாபமாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள், அதை அவர்கள் மாற்றிக்கொள்ளுகிறார்களோ தெரியல. ஆனால் மனிதர்களுக்கு வாழ்க்கை என்பது இறை வரம் என்றார். அது அழகான வரி. அடுத்து ஒரு சிறப்பான விஷயத்தை சொன்னார். மானிடத்தின் மாறா விதிதான் மாற்றம் என்றார்கள், ஆனால் அது மாறிவிட்டது, இது புது விதியோ என்கிறார். மனிதர்களுடைய விதி, மனிதர்களுடைய வாழ்க்கை அது மாறாதது என்பது நிலையானது, மாறாமல் இருக்கும். இப்படித்தான் வாழ்க்கை, இப்படித்தான் மனிதருடைய பயணம். ஆனால் இங்கே மாற்றப்பட்டது, இது ஒரு புது விதியாகி போய்விட்டது. அதற்கு காரணம் நவீன யுகத்தின் தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தை முக்கியமான விஷயமாக சொல்லுகிறார். மனித வாழ்வின் மாற்றத்துக்கு அதுதான் காரணம் என்று. அதுதான் காரணம் என்பதை தாண்டி நிறைய காரணங்கள் இருக்கிறது. இப்பொழுது இவர் பக்கம் தொழில்நுட்பம் மனித வாழ்வை மாற்றியிருக்கிறது. எப்படி என்று பார்ப்போம். நேற்றிருந்த நிலை இன்றில்லை, இன்றிருக்கும் நிலை நாளையும் இல்லை. ஆகவே அது தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கிறது. நவீனம் எம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறது. அன்றைய வாழ்வு எப்படி மலர்ந்தது? இயற்கையின் மடியிலே மலர்ந்தது வாழ்க்கை. இன்று இயந்திர பொறிக்குள்ளே நாம் சிக்கி தவிக்கிறோம். அதிகாலை பொழுது எப்படி மாற்றம் பெற்றிருக்கிறது? சேவல் கூவ, அரக்க பறக்க எழுந்து, அன்புறவுகளுடன் கூடி குலாவி, கலப்படமில்ல தானிய உணவுகளை உண்டு ஆனந்தமாயிருந்தது அன்றைய வாழ்வு. அன்றைய வாழ்க்கையிலே தானியங்கள் உணவாக இருந்தது. உறவுகளோடு உறவாகி காலையில முழித்தவுடனே உறவுகள், அம்மா அப்பா மாமன் மாமி வேலிக்குள்ள கதைப்பவர்கள் உறவுகள் என்று முகம் மலர்ந்திருக்கும். இல்லது எழுப்புவார், யாராவது வேலிக்குள்ள இருந்தாலும் கூப்பிட்டங்கள் எழுப்புவார்கள். அப்படியான ஒரு வாழ்க்கை இருந்தது. ஆனந்தமாய் கழிந்தது வாழ்க்கை. கலப்படம் இல்லாத உணவை உண்டு நாங்கள் சுவாத்தியமாக சுகதேகியாக வாழ்ந்தோம். ஆனால் இன்று அப்படியே மாறிவிட்டது. அடுக்குமாடி குடியிருப்புல சிறை வாழ்க்கை. வீடுகள் எல்லாம் பெருத்திருக்கிறது, ஆனால் உள்ளங்கள் சிறுத்து சிறைக்குள்ளே வாழ்வாகிவிட்டது. அலார சத்தத்திலே கண்விழிக்கிறோம், அவசர ஓட்டத்திலே எங்கள் வேலைகள் கழிகிறது. நெகிழிப்பை இங்கே மனிதனுடைய வாழ்க்கையை அளிக்கின்ற முக்கியமான ஒரு விடயமாக இந்த பிளாஸ்டிக் பைகள். அதற்குள்ளே அடைக்கப்பட்ட உணவும் எங்களுடைய முக்கியமான உணவாக இருக்கிறது. எங்கள் இல்லை, அடுத்த சந்ததி அதைத்தான் பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தொடு திரை பேசியிலே மூழ்கி போய் கிடக்கிறது எங்கள் விழிகள். அது எல்லோருடைய வாழ்க்கையும் அதுக்குள்ளால மீள்றதுன்றது கஷ்டம். அது கட்டாயமாகவும் விட்டது. சிலர் அதை தங்கள் வாழ்க்கைக்குள்ள திணிச்சும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதுக்குள்ள வேலை இராதான், அவர்களுடைய பொழுதும் அதுக்குள்ளே போய் கொண்டிருக்கும். ஆகவே எல்லாவற்றையும் நாம் தொலைத்து விட்டது. இந்த இயற்கை வாழ்வை கூட இந்த தொழில்நுட்பம் அழித்து விட்டது. ஆகவே மாறியதே வாழ்வு, மாற்றியது தொழில்நுட்பம். தொழில்நுட்பம் தான் மாற்றியது என்ற ஒரு குற்றச்சாட்டை இவர் தொழில்நுட்பத்தின் பக்கமாக வைக்கிறார். ஆகவே வாழ்க்கை என்பது ஒரு வரம் என்றும், அன்றைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இன்றைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இனி வருங்காலங்களிலும் கட்டாயம் மாறத்தான் போகிறது. ஆகவே இதுல நல்லது என்ன கெட்டது என்ன, நாம் எப்படியெல்லாம் தவறான வழிகளுக்குள்ளே போகிறோம் என நிறைய விடயங்கள் இருக்கிறது. அப்படி பார்க்க போனால் எங்களுடைய சமூக மாற்றம், தினம் தினம் நடைபெறுகின்ற மாற்றங்கள், வாழ்க்கை எப்படி ஒரு குழந்தையில் இருந்து ஒரு முதியவர்களிடமிருந்து எப்படி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று மிக சிறப்பாக, அதை நாம் எதிர்பார்த்தபடி ரஜினி என்ன அந்த விடயங்கள் மிக சிறப்பாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். நல்லாக இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க நிறைய அந்த கருவை பலம் சேர்ப்பதோட நிறைய விடயங்களை தந்திருக்கிறீர்கள், சுட்டி காட்டியிருக்கிறீர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். மாறியதே வாழ்க்கை தலைப்புக்கு சொந்தக்காரர் ஜெயம் தங்கராஜா அவர்கள். சிறப்பான தலைப்பு, நன்றி. ஆமா, நிச்சயமா நிறைய மாற்றங்கள் இருக்கு. பார்ப்போம், எதிர்பார்ப்போம் இன்னும் மற்றவர்கள் என்னென்ன கொண்டு வரார்கள். அதே நேரம் இப்ப அன்றைய பொழுது ஒரு காணொலியில் பார்த்து இன்னொரு நமது நாட்டை சேர்ந்தவர் சொல்றார், இப்ப இங்கேயே நாங்கள் வாழை இலை இப்ப இந்த வாழை மரம் இருக்கு, அதுல அதுவும் இப்ப தொடர்ந்து எங்களால முடியாது, ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதமும் சரி வராதானே. அப்ப இப்ப உண்மையிலே சம நேரங்கள்ல நாங்கள் கூடுதலா அந்த வாழை இலை தான் பரிமாறுறது, நானும் இளையவரும். அப்ப அப்படி ஒரு ஆசை தொடர்ந்து இருந்தாலும் நாங்க அதை உண்மையிலேயே சாப்பிடக்கூடிய நிலைமை, அந்த ஆசை உண்டு. இப்ப ஊர்ல அவர் சொல்ற தேவை இல்லாம இப்ப சுட சுட அந்த கறிகள் எல்லாம் இந்த பிளாஸ்டிக்ல வருது, பேக்ல போட்டு கட்டக்குல உண்மையிலேயே அது கூட தான் நான் சொல்றேன். அப்ப சொல்லுவேன், அது பொல்லாத சூட்டோட அதை போடுகிற போது அது அந்த சேர்ந்துதான் அந்த உடம்புக்கு உண்மையா அந்த வருத்தங்கள் நாங்க சொல்றோம், இதே இப்படி வந்தது இப்படி வந்தா உண்மையா அது அன்றாடம் சேர்ற தீங்குகள், சேர்ற விஷயம். அப்ப பிறகு சாப்பாட்டுக்கு அந்த பிளேட்ஸுக்கு மேல லஞ்ச் சீட் போடணும். அவங்க இலகுவாக்குறது, இலகுவுக்கு கை கழுவ தேவையில்லை, கை கழுவ தேவையில்லை, இல்ல கை கழுவத்தான் வேணும், கையால சாப்பிடுறாங்க. அங்க
அப்ப மற்றவருக்கு அந்த பிளேட்ல போட்டு கொடுக்க ஈஸியா இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அந்த லஞ்ச் ஷீட்டுக்கு பதிலா நீங்க வாழை இலை தான், வாழை மரம் தான் எல்லா இடமும் இருக்கு. அது அதைத்தான் ஒரு நான் ஹெல்த்தியானது. இப்ப சுட சோறு போடைக்கு அந்த வாழை இலையில அது அதுலயே அந்த இன்னும் எங்களுக்கு சில விஷயத்தை சத்துக்கள் தருது, இருக்கு. நோய் ஆ எதிர்ப்புக்கு அப் கூடியதை தருது. அப்ப அவர் சொல்ற இவ்வளவு இந்த நாட்டுல இவ்வளவு வாழை மரங்கள் எல்லா இடமும் இருக்கு. இப்ப அங்க இருந்து இங்க அதான் இறக்குமதி இவர் செய்யும். ஆடம்பரம் இலகு இந்த விஷயங்களை பார்த்து பார்த்து கடைசியா இழக்கிறது மனித உயிர்கள் தான், மனித ஓ மனிதனோட ஓ உடல். ஓ அங்க ஆரோக்கியம் கெடுக்குதானே எல்லாத்துக்கும். கெடுத்து போட்டு திரும்ப அது நீங்க டேப்லெட். சாப்பாட்டு கடையில போய் பாருங்க, வரிசையில நிக்கிற அங்க நானும் ஒருக்கா பார்த்து ஏங்கி போனேன். சாப்பாட்டின் விலை 5000 ரூபாய் ஒரு சாப்பாடு. அது வரிசை கட்டி நிக்கிறார்கள்டா அந்த அவர்கள் சிம்பிள் அது. சாப்பாட்டின் சுத்தம் எப்படி இருக்கும் அல்லது எப்படி சமைக்கிறார்கள் இந்த சிந்தனையுமே அவர்களுக்கு இல்லை. வடிவா காசு ரசிச்சு இருந்தா ருசிச்சு சாப்பிடுகிறார்கள். ம். இப்ப காணொளி எல்லாம் விளம்பரத்துக்கு போடுகிறார்கள். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க நல்ல சாப்பாடு. பின்னால போன தான் இந்த தம்பி உனக்கு சாப்பாடு தெரியும். உண்மையிலே நாங்களும் தான் சாப்பிடுறோம். எனக்கு எந்த கடையிலுமே சாப்பாடு திருப்தி இல்ல. வீட்டுல ஒரு சோறும் ஒரு பருப்பும் வகையிலும் நான் சமைச்சு சாப்பிடக்குள்ள இப்ப எங்களுக்கு அந்த இங்கேயே ஆ, ம், சில நேரங்கள்ல அந்த இறைச்சி ஒரு மனம் வருது. காரணம் ம், என்னன்னா இந்த வெதருக்கு. அப்ப ம், ம். அங்க வந்து அதுதான் காட்டினார்களே புழு ஓடுது, பூச்சி நீங்க ஓடுதுண்டா. நினைக்கிறீங்களா எல்லாமே அவங்க ஃப்ரெஷ்ஷா தான் வெட்டுகிறார்கள். இல்ல, இல்ல. யாருமே சுத்தமாக எந்த கடையில நான் கரண்டி பண்ண மாட்டேன். இவர்கள் நல்ல சுத்தமா சமைக்கிறார்கள். ஏன்னா திரைக்கு பின்னால நடக்கிறது எதுவுமே மற்றவே பார்க்கலண்டா எதுவுமே ஆ நடக்கும். அந்த சோசேஜ் எல்லாம் காட்டுவார்கள். இப்ப சோசேஜ் அன்றாடம் ஒவ்வொரு நாள் வாங்குறார்கள். அங்க இருக்க மாட்டேன்னா. அதே ம், காஞ்சி புரண்டு தான் கிடக்கும். அதுவும் இந்த முதல் ஃபுட் சிட்டியில அந்த சொசைட்டி ஊசி இருக்கு தானே கூட. அது ம். நானே வாங்கி போனேன். இந்த நிலையில இருக்கிறது எவன் வாங்கி சாப்பிடும். ஏனென்றால் இப்ப அந்தந்த நாட்டுக்கு இருக்கக்குள்ள அது விலை போகும். வா. ம். நீங்க உங்களோட ஸ்டைலுக்கு இப்ப கேட்டா பீட்சா சாப்பிட்டோம் நாங்கள். அது எத்தனையோ ஆயிரம் அன்னைக்கு சொன்னார். இவ்வளவு ஆயிரம் ஆமாம். வாங்கி பிட்சா சிம்பிளா எல்லாம் 6000, ஆ 6500 ஒரு சாதாரண ஒரு வாங்கி நோம்பல். சாப்பிடுறதாம் அது சிம்பிளா. அப்ப அப்படி இருக்கேக்க உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் கெடுத்து, அப்ப அவர் சொன்னார் இந்த பிளாஸ்டிக் நெகிழி இப்ப அதுதான் இப்ப ம். நேற்று ஒரு சொல்லியிருந்தார். நெகிழி வ ம் அகற்றோன்னு மட்டும் சொல்றோம். ஆனா அங்க ரூ. 50 ரூ. 100 வாங்க இதுக்கு இந்த கப்புக்கு இவ்வளவு, இந்த சட்டிக்கு இவ்வளவுடானே. அத முற்று முழுவதுமா இல்லா பண்ணால் தான் இதென்றல்லாமே தவிர, மூலைக்கு மூலை வச்சு செய்தால் வாங்குறார்கள், ம். வாங்குவார்கள் தான். ஒண்ணும் வாங்குவது. செய்யலாம் அது. இப்ப அது இல்லாட்டா இதண்டு நாங்க மாறிட்டோம் தானே. இப்ப விலை விலை விலைன்னு கத்துறோம். இப்ப இதுதான் விலை. எடுபட்டு நாங்க மாறிட்டோம். மாறியதை மாறி. வாங்கிக்கோங்கட. ம். அப்ப அது இப்ப போல பேக்குக்கு எல்லாருமே அதிகமானவர்கள் கொண்டு போய் சாமான் வாங்குற ஆ அளவுக்கு வந்துட்டாரு. முந்தி அப்படி இல்ல. முந்தி போய் அவர்கள் பிளாஸ்டிக்ல குடுப்பினோம். இப்ப காசாக்கின பிறகு எங்கட கடை பக்கம் எல்லாம் கொண்டு உங் தான் போறோம். உங்களோட விலை எல்லா இல்லைன்னா நாளும் காசு இங்க குடுக்கணும். இருக்கு. தொடர்ந்து இருக்குது இங்க எல்லா கடையிலயும். ம். இது குறைவு இங்க எல்லாம் ம். காசுக்கு தான். ஒரு 5 ரூபான்னு ஒரு சின்ன பேக், குட்டி ம். பேக். இல்ல இங்கேயும் அதான் காசுக்கு தான். காசுக்கு தான் அந்த பேக்கே தருகிறார். சில கடையில இப்ப கொஞ்சம் காசுக்கு தரம் வாங்குதுலன்னு குடுக்குறாரு. ஆனா கூடாது அது. ம், ஏன்னா ம். மழையெல்லாம் பெய்தா அப்படியே வெள்ளம் நிக்கும். இந்த இதெல்லாம் ஊத்தி அதுக்குள்ள எல்லாம் தேங்கி தேங்கி. நிக்கிறது தான் சரி. வலிக்கு. நன்றி. ஆகவே வாழை இலையில சாப்பிடுற மாதிரி சுத்தம் வராது. ஆ, சரி. வணக்கம். கவிதை நேரத்திற்காய் உங்களுடன் நகுலா சிவநாதன். மாறியதே வாழ்க்கை. மாறியதே வாழ்க்கை மனம் போன போக்கிலே கூறியதே கதைகளும் குழம்பிய குட்டைகளாய். மாறியதே வாழ்க்கை மனம் போன போக்கிலே கூறியதே கதைகளும் குழம்பிய குட்டைகளாய். வெப்பத்தின் அதிகரிப்பாய் வேறிட வாழ்க்கை என்று தெப்பமாய் மிதக்கும் நாகரீக மோகமும் சேர்ந்து. வெப்பத்தின் அதிகரிப்பாய் வேற்றிட வாழ்க்கையும் என்று தெப்பமாய் மிதக்கும் நாகரீக மோகமும் சேர்ந்து. தேடிய வாழ்வல்ல இது தேடி பெற்ற வாழ்வாக கூடியே வாழ்வும் இல்லை குதூகலம் மனங்களிலும் இல்லை. தேடிய வாழ்வல்ல இது தேடி பெற்ற வாழ்வாக கூடியே வாழ்வும் இல்லை குதூகலம் மனங்களில் இல்லை. மாறியதே வாழ்வு மாற்றங்கள் மணிக்கணக்காய். மாறியதே வாழ்வு மாற்றங்கள் மணிக்கணக்காய். ஆளுமைகள் ஆற்றல்கள் அதிகரித்தாலும் அப்புவும் ஆட்சியும் கூடவே இல்லை. ஆளுமைகள் ஆற்றல்கள் அதிகரித்தாலும் அப்புவும் ஆட்சியும் இல்லாத வாழ்வு. மாற்றங்களே வாழ்வாக மாறியதே புலத்து வாழ்க்கை தேற்றமாய் ஏற்றுக்கொண்டு தேசத்தில் வாழ்வோமே. மாற்றங்களே வாழ்வாக மாறியதே புலத்து வாழ்க்கை தேற்றமாய் ஏற்றுக்கொண்டு தேசத்தில் வாழ்வோமே. மாற்றம் வாழ்வில் வேண்டும் மனமாற்றமின்றி. மாற்றம் வாழ்வில் வேண்டும் மன மாற்றமின்றி உலக மாற்றத்துடன் உள்ளூர சேர்ந்து வாழ்வோம். உலக மாற்றத்துடன் உள்ளூர சேர்ந்து வாழ்வோம். நன்றி, வணக்கம். ஆம், நகுலா சிவநாதன் அவர்கள் அவருடைய கவி இலக்கம் 1864. மாற்றம் வாழ்வில் வேண்டும் மனம் மாற்றமின்றி. அப்போ மனம் மாறாமல் எவ்வளவு காலத்துக்கு இருக்க முடியும்? மனம் மாறாமல் இருக்கிறது என்றால் அது இங்க கொஞ்சம் நொடிக்கு நொடி இருக்குது. மாறுது ஆ, மனம்.
மனம் மாறாமல் மாற்றத்தை எப்படி எதிர்பார்ப்பது? ஒரு மனிதன் தன் மனதில் இருந்துதான் தொடங்குது மாற்றம். முதல் நான் மாறணும், என்னை சார்ந்தவர்கள் மாற்றணும், அல்லது நான் பிடிவாதமா இருந்தோன்னு இன்னொருவரையும் மாறச் சொல்வதும் முடியாது. ஆகவே மாற்றம் வாழ்வில் வேண்டும், மனமாற்றம் அது தினமும் வேண்டும், நொடியும் வேண்டும். ஏன்னா நல்ல விஷயங்கள் எங்களுக்குள்ளே நல்ல வர விஷயம் வர செய்ய ஒரு வேற விஷயம் வேற செய்யறோம்னா அது மனம் மாறிக்கொள்ளும். தானே மாறணும். ஆமா, ஆமாம். கட்டாயம் மனமாற்றம் என்ற ஏன்னா எங்களுக்கு தெரியாமலே நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் 8 திசைகளாலும் எங்களுக்குள்ள உள்வாங்கப்படுகிற விஷயங்கள் எங்களை மாற வைக்கும். சில வேளை நாங்கள் இன்று பாணி மோகன் சொல்றது எனக்கு பிள்ளையாக தெரிஞ்சாலும் கொஞ்ச நேரம் போன பிறகு அதில் ஒரு நியாயம் எனக்கு படும் கட்டாயம். ஏனென்றா அதுதான் அந்த அனுபவம். இப்படி நடந்திருக்கிறது என்கிற போது. ஆகவே மாறியதே வாழ்க்கை தலைப்படுத்து நகுலா சிவநாதன் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். மாறியதே வாழ்க்கை மனம் போன போக்கிலே மாறியதா, கூறியதே கதைகளும் குழம்பிய குட்டைகள். அப்பப்போ குழம்பிய குட்டைகளாகவும் மாற்றங்கள் வந்திருக்கிறது. இப்போ வெப்பத்தின் அதிகரிப்பால நாங்கள் மாறி மாறி இடங்களை மாற்றிக்கொள்கிறோம். அது இயற்கை தருகின்ற அந்த மாற்றம். தெப்பமாய் மிதக்கும் நாகரிக மோகமும் கூட எங்களுக்குள்ளே நாம் மிதந்து கொண்டிருக்கிறோம். சில வேளை அந்தந்த நாகரிகங்கள் எமக்குள்ளே வருகிற போது நாம் உண்மை அறியாமலே அதில் கொஞ்சம் பரவசப்பட்டு மிதந்து கொண்டுதான் இருக்கிறோம். தேடிய வாழ்வல்ல இது. இது நாங்கள் தேடல. சிலர் தேடி பெற்றுக் கொள்கிறார்கள், சிலருக்கு எதிர்பாராமல் இப்படி அமைந்து விடுகிறது. தேடி பெற்ற வாழ்வாக நாம் கூடி வாழையில எங்கள் உறவுகளோடு அதனால் எங்களுக்குள்ள குதூகலம் மனங்கள் இல்லைங்கிற கூடிய வாழ்வும் இல்லைங்கிற ஒரு ஏதோ ஒரு கூட்டத்தோடு நாம் கூடித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்பவும் தனித்து அல்ல. எம்மை சுற்றிய ஒரு சமூக சூழல் கட்டாயம் இருக்கும். ஒரு பாடசாலை, ஒரு உறவுகளா, அல்லது உற்றார் உறவுகளா, அல்லது எங்களுடைய சொந்த குடும்பம் எங்கேயோ இடத்துல நாங்கள் கூடித்தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே அந்த குதூகலம் இவருக்கு இல்லை என்றது, அல்லது இந்த இந்த மாற்றங்களால் மனதிலே குதூகலம் இல்லாமல் இருக்கிறது என்று இவர் குறிப்பிட்டிருக்கலாம். மாறியதை வாழ்வு மாற்றங்கள் மணிக்கணக்கல்ல, இது வருடக்கணக்காலேயும் மாற்றங்கள் வந்து கொண்டும் இருக்கிறது. ஆளுமைகள் ஆற்றல்கள் அதிகரித்தாலும் எங்களோடு அப்புவும் ஆட்சியும் இல்லாத வாழ்வு. அப்பு ஆட்சிங்கிற போது அவர்கள் உறவுகளாக இல்லாமல் இருக்கலாம், அவருடைய சிந்தனைகள் கருத்துக்கள் எங்களுக்கு பக்கத்திலே கிடைக்காத விஷயம். அதாவது எம் சமூகம், எங்கள் அம்மா அப்பா அவர்கள் உறவுகள் எம்மோடு இல்லை என்ற ஒரு கவலை இருக்கக்கூடும். ஆகவே மாற்றங்களே வாழ்வாக மாறியதே புலர்த்து வாழ்க்கை. புலத்திலே இப்போவும் மாற்றங்கள் அடிக்கடி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அவற்றை நாம் தேற்றமாய் ஏற்றுக்கொண்டு தேசத்தில் வாழ்வோம் என்கிறார். அது எந்த தேசத்தில்? இவர் சொல்ற மாதிரி ஊருக்கு போறாரா? நான் நினைக்கிறேன் எழுதி கொடுத்துட்டு சொல்லிட்டு போங்க போய்க்கு சொல்ற தேற்றம். இந்த மாற்றங்கள் புலத்திலே நடக்கிறது. ஆகவே நாம் அதை ஏற்றுக்கொண்டு தேசத்திலே வாழ்வோம். இந்த தேசத்தில் இருக்கிற நாடு தேசம் மாதிரி இருக்கலாம் தானே இல்லையா? சில வேளை இந்த தேசத்திலே இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அப்படியும் சொல்லலாம். சரி, புலம்பெயர் இதே தேசத்திலே நாம் மாற்றங்களை எங்களுக்கு வாங்கி கொண்டு தொடர்ந்து வாழ்வோம் என்றால் வேறு வழியில நாம் இங்கேதான் வாழ்ந்தாக வேண்டும். எங்களுடைய கட்டமைப்பு அல்லது குடும்ப அமைப்புகள் நாங்கள் தொடர்ச்சியாக இங்கே வாழ வேண்டியதாக தான் இருக்கிறது. ஆகவே மாற்றம் வாழ்வில் வேண்டும், மனமாற்றம் இன்றி உலக மாற்றத்தோடு உள்ளூர சேர்ந்து வாழ்வோம் என்கிறார். அப்பப்போ மனம் நல்ல வழியிலே மாறுகிற போது அதையும் ஏற்று வாழ்வது தப்பில்லை. உலக மாற்றத்தோடு மனமாற்றமும் இணைந்து உள்ளூர சந்தோஷமாக வாழ வேண்டும். மாற்றங்களை ஏற்று மகிழ்வோடு வாழ்வோம் என்று நிறைத்திருக்கிறார். உண்மையில் சிறப்பான வாழ்த்துக்கள். அங்கங்கே சில குறைகள் எங்களுக்கு இருக்கிறது, எங்கள் உறவுகள் இல்லை என்கிறார். அதே வெப்பம், காலநிலை மாற்றங்கள் வந்திருக்கிறது என்றார். அதே நாகரிக மூகத்திலே சில விட நாங்கள் அங்க இங்கே சிக்கி தவிக்கிறோம் என்கிறார். சில வேளை எங்கள் குதூகலங்கள் மனதில் இல்லாமல் போகலாம். சில மாற்றமும் மற்ற துன்பத்தை தருகிறது. உறவுகள் இருந்தாலும் உண்மையான உறவா இருக்கும். அது சிக்கல் தான். உறவுகளோடு அது உண்மையான உறவா இருக்கும். அனுபவங்கள் பலவிதம் என்பக்கமாக அந்த 2 கிழமைக்குள்ள எல்லாம் ஒரு போலி யோசமா தான் இருக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு இப்ப மாற்றம் வந்துட்டு அப்படி. அது நாங்க முந்தி ஒன்றை விட்ட அம்மா என்ன மாமன் மாமி ஒன்றை விட்ட சித்திக்குள்ள தான் அந்த சில விரிவுகள் இருந்தது. இப்ப நெருங்கி இருக்கிற உறவுகளுக்குள்ளே வார்த்தைகள் சில இதுகளுக்குள்ள முரண்பாடுகள் வந்து விடுகிறது. கள்ளத்தன்மை உண்டு உள்ள வச்சுட்டு இருக்கிற விளையாட்டு நம்ம கிட்ட கதை போடுங்கிறது இருந்து. அதுதான் எனக்கும் பிடிக்காது. இப்ப உறவுகள் நட்புகளுக்கு இருப்பினும் நான் நிறைய எங்கள்கிட்ட பிடுங்க மீனம் எல்லாம் சொல்லுவோம். நாங்கள் என்ன நாங்கள் பல இன வழிப்படியா பழகணும். ஆனா அவையால் எல்லாம் மறைச்சு களவா வாழ்ந்தோன்னு யார்கிட்ட எதை பிடுங்க முடியுமோ அதை பிடுங்குற. அது தப்பான விஷயம்ன்றது புரிகிறதால நான் சிலரோடு சில விஷயத்தை சொல்லாம இருக்கிறது வேண்டாமே. நாம சொல்ல வேணும். நாங்க மட்டுமே உண்மையாக நடக்க வேணும்.
என்பதாக. ஆகவே மாற்றம் என்பது புலம்பெயர் தேசத்திலே அடிக்கடி வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே அந்த மாற்றத்தோடு நாங்கள் ஒத்து மாறி வாழ்வோம், உள்ளூர சேர்ந்து வாழ்வோம் என்று நிறைவு செய்திருக்கிறார். ஆகவே எங்கெங்க மாற்றங்கள் நடந்திருக்கிறது, சில வாழ்க்கையை நாங்கள் தேடி வாங்கவில்லை, அது தானாக கிடைத்திருக்கிறது. ஆனாலும் ஏற்று வாழ்கிறோம் என்று அழகாக தந்திருக்கிறார் மாறியதை வாழ்க்கை நகுலா சிவநாதன் அவர்கள். இன்னும் மாற்றங்கள் நிறைய எதிர்பார்க்கிறோம். வாழ்த்துக்களோடு அடுத்த பார்ப்போம். கவிதையை நன்றி. மிக்க நன்றி. தொடர்ந்து வணக்கம். கவிதையுடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். மாறியதே வாழ்க்கை. மாற்றம் கண்டிட்ட பலரது வாழ்வு மகிழ்ச்சி சோகம் தாங்கிய வரவு. மாற்றம் கண்டிட்ட பலரது வாழ்வு மகிழ்ச்சி சோகம் தாங்கிய வரவு. உடை உணவு உரையில் மாற்றம் உல்லாச மோகம் உருப்படா தோட்டம். உடை உணவு உரையுள் மாற்றம் உல்லாச மோகம் உருப்படா தோட்டம். களவு கொள்ளை கொலை பல கூட்டம் கனிவு கணிப்பு கபடம் கொண்டு களியாட்டம். களவு கொள்ளை கொலை பல கூட்டம் கனிவு கணிப்பு கபடம் கொண்டு களியாட்டம். புலத்து வாழ்வில் புலம்பல் நாடகம் புன்னகை தொலைத்து புழுவாய் நடிப்பு. புலத்து வாழ்வில் புலம்பல் நாடகம் புன்னகை தொலைத்து புழுவாய் நடிப்பு. நன்றி, வணக்கம். நன்றி. புழுவாய் நடிக்கிறதா சொல்ற புழுத்தான் நீங்க கதாநாயகனா மாறி நடிச்சு நடிச்சு மாறியதை வாழ்க்கை தலைப்பிலே செல்வி நித்யானந்தன் அவர்கள் அவருடைய கவிதை இலக்கம் 770 திகதி 17/7. இதுல கணக்கு 7 வந்திருக்கு. 770 17/7. அங்க 16 யூடியூப்ல அது என்ன நடந்தது அப்ப 7க்கு பலம் 16 சேர்க்க 7 நாளை 26 இன்று போட்டுட்டேன். வீடியோல சரி இருக்கு. தெரியல. சரி சரி. மாற்றம் கண்டிட பலரது வாழ்வு மகிழ்ச்சியிலும் இருக்கு சோகத்திலும் இருக்கு. ஆகவே பலருடைய வாழ்க்கை மகிழ்ச்சி சோகம் தாங்கியதாக இருக்கிறது என்கிறார். ஆகவே இந்த மாற்றம் சிலருக்கு மகிழ்ச்சி சிலருக்கு சோகம் இப்படித்தான் நகருகிறது. உணவு உடை உறையுள் இவற்றில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் எப்படி உடை அணிந்து எப்படி வாழ்ந்தவர்கள் இப்போ இடம் மாறி புலம் மாறி வந்திருக்கிற போது உறையுள்ளும் மாற்றம். படியை நாங்கள்லாம் அங்கு படிகள் ஏறினது சரியான குறைவு. பாடசாலை அல்லது வேறு கட்டடங்கள்ல இப்பாறு படி இங்குதான் அந்த படியிலேயே வீடுகள் 4வது மாடி 5வது ஏறி இறங்கி எங்கள் வாழ்க்கையை மாற்றம் கண்டிருக்கிறது. ஆகவே உணவில உடையில உறையுள்ள மாற்றம். உல்லாச முகம் உருப்படாத தோற்றம். உல்லாசத்தாலே அந்த முகத்தாலே சில பேர் உருப்படாம போனது நிறைய இருக்கிறது இங்கேயும். இதையும் ஒரு அளவாக எடுத்துக்கொண்டால் ஆகவே அங்க அந்த உல்லாச மோகம் மாறி இருக்கிறது. களவு கொள்ளை கொலை இது இது எல்லா இடத்திலும் தான் நடக்கிறது பரவலாக. இப்பொழுது இந்த களவு கொள்ளை இதுவும் கூட மாற்றம் தான். மனித வாழ்க்கையிலே மாற்றம் தான். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கள்ளனுடைய அந்த வாழ்க்கை கூட மாறி இருக்கிறது என்றால் சமூகம் அப்படி அவனை மாற்றி இருக்கிறது. எல்லோரிடமும் நிறைய இருக்கின்ற அவர்கள்ட்ட கொஞ்சத்தை அடிச்சு பறிக்கிறதுல தப்பில்லை என்று அந்த களவு கொள்ளை நடக்கிறது. கனிவு கணிப்பு கபடம் கொண்டு களியாட்டங்கள் மிக அதிகமாக நடக்கிறது இங்கு. களியாட்டம் என்பது இப்போது புலம்பெயர்ந்த தேசத்துல மட்டுமில்ல ஊரிலும் நிறைய களியாட்டங்கள் நடக்கிறது. சரி பார்ப்போம், அதிலும் மாற்றம் நிறைய வந்திருக்கிறது. புலத்து வாழ்வில் புலம்பல் நாடகம் புன்னகை தொலைத்து புழுவாய் நடிப்பும் தொடர்கிறது புலம்பெலும் தொடர்கிறது. ஆனாலும் புலம்பெயர் தேசத்திலேயே நிறைய பேருக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைய கஷ்டங்கள் மாறி குடும்பத்தை நல்லாக்கி இருக்கிறார்கள். அந்த பக்கமாக பார்த்தால் அவர்கள் வாழ்க்கை நன்றாகத்தான் அமைந்திருக்கிறது. எங்கும் உழைப்பவர்களும் நல்லா வாழ்பவர்களும் எந்த தேசத்தில் இருந்தாலும் அவர்கள் நல்லாத்தான் வாழ்வார்கள். ஆகவே இந்த புலம்பல் நாடகம் தொடர்கிறது புன்னகையின் தொலைகிறது என்பதை மறுபக்கம் மாற்றி நாங்கள் எப்படி அதை மாற்றி புன்னகையாக்கி கொள்ளலாம், புலம்பலை மாற்றி எனக்கு இது கிடைத்ததே வெறும், இந்த வாழ்க்கை கிடைத்தது வெறும், சரி நான் இந்த நாட்டிலே வாழ்றதுக்கு நான் எதிர்பார்க்கல நான் கிடைச்சிருக்கேன்னு அதை வெறமாக ஏற்றுக்கொள்ளுறது அந்த மாற்றமும் வருமான்னு கேட்டபடி இவருடைய பக்கம் கொஞ்சம் என்னென்ன சிக்கல்கள் இங்கே வந்திருக்கிறது என்ற மாற்றத்தை கொண்டாந்திருக்கிறார். அதே நேரம் என்னென்ன நல்லது கிடைச்சதுன்றதை சொல்லல. உங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் இஞ்சி எல்லாம் கிடைச்சது என்பதை சொல்லல. அதை நாங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பான வாழ்த்துக்கள் செல்வி நித்யானந்தன் அவர்கள். கவிதையை நாங்கள் எடுக்கின்ற போது சில வேளை எங்களுக்கு ஒரு பக்கமாக யோசித்து கொள்வோம் என்ன விஷயத்தை கொண்டுலாம் என்று. அதன் மறுபக்கமும் இருக்கிறது. நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தோமோ இப்படியான நாடுகளிலே வாழ்வோம், இத்தனை நாட்டு மக்களை சந்திப்போம் என்று, அல்லது இத்தனை களியாட்டங்களை காண்போம் என்றெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஒரு தேசத்திலே ஒரு ஊரிலே ஒரு மூலையிலே இருந்தவர்கள் என்று
எத்தனை நாடுகளை பார்க்கிறோம், எத்தனை இல்ல வசதிகளை அதுதான். இப்ப அனுபவிக்கிறோம். நாங்கள் அங்க ம். படிக்கக்குள்ள உலக படத்தெல்லாம் பார்த்தது. எந்தெந்த ஆம், நாடுன்னு. நான் சுவிசன்னு சொல்ல கேள்விப்பட்டதை ஒழிய நான் அதை பற்றி சிந்தித்ததே கிடையாது. இப்ப நினைச்ச உடனே இப்ப எத்தனை நாடு இலங்கையிலையும் போறோம், எத்தனை வசதிகளை அனுபவிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, சில வேளை இலங்கையிலையும் இதெல்லாம் அவங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட். உண்மையில நாங்கள் அதை பெருமையா நினைக்கணும். இதெல்லாம் நமக்கு எதிர்பார்த்தோமா கிடைக்குமா? அதுதான். இப்ப இலங்கையிலையும் காணல பக்கத்து அந்த சொன்னாரு. இப்பதான் நான் எல்லாம் செட் பண்ணி போட்டு என்ன ரெடி பண்ணி போட்டு இந்த ஃப்ளைட் எடுக்கிறேன், இந்த கப்பல் எடுக்கிறேன், இந்த போறேன் அப்படின்னு. இது என்னடா இப்படி உலகம் மாறிட்டுதன்ட்ட மாறி எவ்வளவு வினாடிக்கு வினாடி எவ்வளவு மாற்றம், ஆ. எவ்வளவு சில இப்ப நாங்கள் சொல்றோம் பிள்ளைகள் தானே எல்லாம் செய்கிறாரு. சில வேளை பிள்ளைகள் செய்யுங்க, நான் எனக்குள்ள கூனி குறுகுற இதெல்லாம் எனக்கு தகுதியா எடே இந்த சாப்பாடை விலையானதை சாப்பிட்றேன், இத்தனை விலையானட பயணங்களை செய்கிறேன் என்றால், ஓ கடவுள் ஏதோ நாங்கள் செய்த புண்ணியம் எங்களுக்கு அதை அனுபவிக்க தந்திருக்கிறார் என்றும் அந்த பக்கத்தை நாங்கள் கட்டாயம் நன்றியோடு பார்க்க வேணும். அதுதான். அது நல்ல வாழ்க்கை. இது எதுவுமே நமக்கு நான் தேடாவிட்டாலும் நமக்கு கிடைச்சிருக்கிறதுல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்ப ஊர்ல ஒரு நாள் கூட நாங்க பட்டினி என்று கிடந்தது கிடையாது. எங்களுக்கு பட்டினியா வீடு ஏதோ வசதி. ஒன்று வந்து சேரும். அப்ப அந்த இணைச்சு நாங்கள் உண்மையிலேயே இந்த வாழ்க்கையை நான் அப்ப அப்படி யோசிப்பேன். அந்த யோசிப்போம். கொழும்புக்கு வாரதே ஊர்ல இருந்து கொழும்புக்கு வாரதே இன்னும் ஆமா, பெரிய முந்தி வெளிநாடு போற அதுக்கே பெரிய மாதிரி. கனவு. நான் எல்லாம் கொழும்புக்கு ஒருக்கா தான் வந்தேன்னா பயணம் பெற பெரிய வெளிநாடு போற மாதிரி தான் எல்லாரும் பாருங்க யாரும் போறேன்டான் அந்த ம். ஊரே வந்து சேரும் வேன் பிடிச்சு ஏர்போர்ட்டுக்கு எந்த வந்து ஏர்போர்ட்டும் எத்தனை பாக்குற மாதிரி நாள் போக தங்கி மாட்டேன். நின்று பயணம் அனுப்பி ஆ பதில் கேட்க மட்டும் நின்று போய் சேர்ந்துட்டாண்டு பதில் கேட்க மட்டும் நிக்கிறவே முடிக்கணும். இப்ப ஒரு நினைச்சேன். டெலிபோன் கதைக்கு ஒரு தொலைபேசி அழைப்புக்கு கொழும்புக்கு வந்து பிள்ளைகளோட கதைச்சிட்டு போனவே ஓ இவ்வளவு ஓ அப்ப இப்ப அந்த அந்த வாய்ப்பு வந்து எல்லோருக்கும் கிடைக்குது. எல்லோருமே கூடுதலாக இந்த நாட்டில எங்கேயோ ஒரு மூலையில கொண்டு அனுபவிக்கிறார்கள் எல்லாரும். இப்ப முக்காவாசி ஆமாம். பேர் அந்த ம், விஷயத்துல நாங்கள் ம். நிறைய மக்கள் மனிதர்கள் கொடுத்து வைத்தவர்கள் நினைக்க வேணும். பார்ப்போம் அடுத்தடுத்த கவிதைகளே மாற்றங்கள் எப்படி வருகிறது என்று. செல்வி நித்யானந்தம் பக்கமாக நீங்க தந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் பக்க கருத்துக்கள், வாழ்த்துக்கள். அது உங்களுடைய நன்றி கவிதை சார். நன்றி. வணக்கம். பாமுக உறவுகள், திருமதி நடாமுகன் வாணிமுகவன், கவிதைகள் படைப்பவர்கள், கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டி கொடுக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான வணக்கம். கவிதை நேரத்திற்காய் நேவிஸ்பிரி, கவி இலக்கம் 634. மாறியதே வாழ்க்கை, மாறியதே வாழ்க்கை. சின்னஞ்சிறு வயதினிலே சிட்டாய் சிறகடித்து துள்ளியோடி விளையாடி பள்ளி சென்ற இன்ப நாட்கள் மறக்கத்தான் முடியுமா? சின்னஞ்சிறு வயதினிலே சிட்டாய் சிறகடித்து துள்ளியோடி விளையாடி பள்ளி சென்ற இன்ப நாட்கள் மறக்கத்தான் முடியுமா? கடந்து செல்லும் நாட்கள் நகர மறக்கும் நினைவுகள், நிகழ்காலத்தை ரசிக்க தடை போடும் எதிர்காலம். கடந்து செல்லும் நாட்கள் நகர மறக்கும் நினைவுகள், நிகழ்காலத்தை ரசிக்க தடை போடும் எதிர்காலம். தொலைந்து போன காலங்களில் கடந்த காலம் கல்வெட்டாக, வரும் காலம் மனதிலே பயமாகி நிகழ்கால நிஜங்களிலே திளைக்க மனம் மறக்கின்றதே. தொலைந்து போன காலங்களில் கடந்த காலம் கல்வெட்டாக, வரும் காலம் மனதிலே பயமாகி நிகழ்கால நிஜங்களிலே திளைக்க மனம் மறக்கின்றதே. இளமை தொலைந்து முதுமையில் நுழைந்து பிறரில் தங்கி வாழ்ந்திடுவேனோ என்றொரு அச்சம் என்னை சூழ. இளமை தொலைந்து முதுமையில் நுழைந்து பிறரில் தங்கி வாழ்ந்திடுவேனோ என்றொரு அச்சம் என்னை சூழ. என்னாலும் முடியும் என்ற ஒளிக்கீட்டாயோர் நம்பிக்கை. என்னை சுற்றி படர நானும் வாழ்ந்திடுவேன் நம்பிக்கையில் தடம் பதித்து. என்னாலும் முடியும் என்ற ஒளிக்கீட்டாயோர் நம்பிக்கை. என்னை சுற்றி படர நானும் வாழ்ந்திடுவேன் நம்பிக்கையில் தடம் பதித்து. நானும் வாழ்ந்திடுவேன் நம்பிக்கையில் தடம் பதித்து. நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களுடைய கவி இலக்கம் 634. மாற்றம், அதாவது எப்படி மாறியதை வாழ்க்கை என்றால் அவர் பக்கமாக எப்படி மாறியது என்றால் அவரே கேள்வியோ ஒரு சந்தேகத்தையும் விடுத்து அதிலிருந்து அவரும் அதுக்கான ஒரு தெளிவை தந்திருக்கிறார். எப்படி என்றால் அவருக்கு அந்த அடுத்த கட்டம், இன்று நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நாளை என்ற ஒன்றை யோசிக்கிற போது இன்று என் வாழ்க்கை எனக்கு நரகமாகி விடுகிறது, அல்லது பயந்து
நாளைய சந்தோஷங்களை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது என்பதை, நிகழ்கால சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது. ஆகவே எப்பவுமே இன்றுதான் நிஜம், இன்று நடப்பதுதான் உண்மை, நாளை என்பது அது கிடைக்கட்டும், கிடைக்கிற போது கிடைக்கட்டும் என்பது மாதிரி இருக்கும். ஆகவே சின்னஞ்சிறு வயதிலே நாங்கள் சிட்டாய் சிறகடித்து துள்ளியோடி விளையாடி பள்ளிக்கு சென்ற அந்த இன்ப நாட்களை மறக்க முடியாது. அது ஒரு பசுமையான நாட்கள். சின்னஞ்சிறு வயதில் எந்த கவலையும் இராது, எந்த சிக்கலும் இராது, அடுத்த வேலை என்ன நடக்க போறது அதுவும் தெரியாது, பயமும் இருக்காது. ஆகவே அந்த பசுமையான நாட்களை மறக்க முடியாது. கடந்து செல்லும் நாட்கள், அந்த நினைவுகள் எங்களை விட்டு நகர முடியாது இருக்கிறது. ஆனாலும் நிகழ்காலத்தை ரசிக்க ஏதோ ஒன்று எனக்கு தடை போடுகிறது. அதுதான் எதிர்காலம். நான் நாளையே யோசிக்கிறேன். இப்ப இன்று சாப்பிட்டு கொண்டு நான் நாளைக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்குமா என்று யோசிச்சேன்னா எனக்கு இன்றைய சாப்பாடே ஒரு சந்தோஷத்தை தர மாட்டேன். அப்ப அந்த ஒரு நினைவு இவருக்குள்ள வந்து வந்து ஒரு மாற்றத்தை தருகிறது. நாளைக்கு என்ன நடக்குமோ, நான் நாளைக்கு இன்னொருத்தருக்கு பாரமாய் விடுவேனோ, அல்லது அவர்கள் தான் என்ன பார்க்கணும் என்ற நிலை வந்து விடுமோ என்று ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கிறது. ஆனாலும் அவரே அதுக்கு பதில் சொல்லுகிறார். ஆனாலும் இல்லை, நம்பிக்கை கொண்ட வைப்போம் நாங்கள். நானும் என்னால முடியும், நானும் தனியாக இல்லாத என்னால முடியும் வரைக்கும் நான் என் காலிலே வாழ முடியும், அதற்கு பிறகு பார்ப்போம், அதுக்கு பிறகு ஏதோ ஒரு வழி இருக்கும் தானே என்பதாக அவரே அந்த பதிலையும் தருகிறார். ஆகவே இளம தொலைக்கிற போதும் முதுமையை வந்து பிடிக்கிற எம்மோடு வந்து சேருகிற போது கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் அது இயற்கை விதி. எங்களால் பலம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிற போது நாங்கள் இன்னொருவர்கிட்ட பிடிச்சு கொண்டு நடக்கிறதுக்கு ஒரு தடியை பிடிக்கிற மாதிரித்தான். அதை கண் பார்வை மங்கும், காது கேட்கிற தன்மை குறையும், கடைசியாக படுக்கையில விழுகிறது கொண்டு போய் எங்களோட போடுற கட்டாயம் வந்துதான் ஆகும். அது எல்லாருக்கும் உரித்தானதுதான். அதுக்கேன் பயப்படுவான், யாரோ ஏதோ ஒன்று செய்யணும் தானே என்றத மாதிரி அந்த நம்பிக்கையை நாங்கள் எங்களுக்குள்ளே கொன்றவங்களும். ஆகவே தொலைந்து போன காலங்களிலே கடந்த காலம் கல்வெட்டாக இருக்கிறது, பதிந்திருக்கிறது. கடந்த காலங்கள் எல்லாம் எனக்குள்ளே பசுமையாக கல்வெட்டாக உறைந்து போய் இருக்க, வருங்காலம் மட்டும் பயமாக இருக்கிறதே, அதுதான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது என்கிறார். எவ்வளவு தூரம் நாங்கள் கடந்து வந்த காலங்களை பசுமையாக வச்சிருக்கிறோமோ, தொடர்ந்து வர காலங்களை பயமாக வச்சிருக்கிறோம் என்பதாக. ஆனாலும் அது பயன் தேவையில்லை, இது இயற்கை, மனித விதிதான். ஒரு மனிதன் குழந்தையாக இருந்தபடி வளர்ந்து பெரியவர்களாக வருகிறார், திரும்ப ஒரு குழந்தையான நிலைக்கு போய்த்தான் ஆகும். நாங்கள் காது குறைவாக இருக்குங்க, இன்னொருவர் சொல்லத்தான் செய்கிற தன்மை வரும், பிறகு சொன்னாலும் முழங்காம இருக்கிற தன்மை வரும், இதெல்லாம் வந்துதான் ஆகும். ஆனாலும் இருக்கும் வரைக்கும் என்னால முடியும் மட்டும் சந்தோஷமாக இருப்போம். என்னால நடக்க முடியுது, என்னால என்ற வேலையை செய்ய முடியுது, என்னால இன்னொருத்தருக்கு ஆறுதலாக இருக்க முடியும் என்ற அந்த திடத்தை எப்பவும் கைவிடக்கூடாது. அதைத்தான் அவர் நிறைவாக சொல்லுகிறார். என்னாலும் முடியும் என்ற ஒளிக்கீற்று, அப்படி ஒளிக்கீற்றாயோர் நம்பிக்கை. அது அழகான வேலை. என்னாலும் முடியும் என்ற ஒளிக்கீற்றாயோர் நம்பிக்கை என்னை சுற்றி படர நானும் வாழ்ந்துடுவேன் என்ற நம்பிக்கையில் தடம் பதிக்கிறார். அழகாக நிறைவு செய்திருக்கிறார். என்னென்ன பயம் பெறும், என்னென்ன பசுமையான விஷயங்கள், ஆனாலும் நாம் முதுமையிலே நுழைகிற போது இப்படி வந்துதான் ஆகும். பயப்பட வேண்டாம், அது ஒரு நம்பிக்கை இருக்கிறது எனக்கு, என்னால முடியும் வரைக்கும் நான் நிற்பேன். அதற்கு பிறகு சிலருக்கு கடமை இருக்கிறது, என்னை பார்க்க வேணும் என்று. கடமை தவறுனா சட்டம் ஏதோ ஒன்றை கொண்டு போய் செய்யும் தானே, நாடோ சமூகமோ சூழலோ ஏதோ ஒன்றை செய்யும், அதை பயப்பட வேண்டாம். நாம் மற்றவர்களுக்கு நம்பிக்கை தூணாக இருப்போம். நான் முதுமையில இப்படி இருக்கிறேன், இப்போ ஒருவர் இருக்கிறார், நான் அவரை பார்ப்பேன், அவர் இந்த வயதில் எவ்வளவு சேர இருக்கிறார், நான் ஏன் பயப்படுவோம் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் இன்னொருவருக்கு கொடுக்கிறதாக அமைகிறது இந்த வாழ்க்கை. அதான் ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து வாழ்வது தானே. ஆகவே சிறப்பான வரிகள் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே. நாங்கள் இளமை காலத்திலே எப்படி பசுமையான நாட்களாகவும் கடந்து வருகின்ற போது நிகழ்காலத்தை பசுமையாக வச்சிருக்கிறோம் எங்களுக்குள்ளே, அதாவது கல்வெட்டாக. ஆனாலும் எதிர்காலம் வந்து எங்களை கொஞ்சம் குழப்புகிறது. அதிலிருந்து நம்பிக்கையாக ஒன்று வந்து என்னை திடப்படுத்துகிறது. ஆகவே நான் மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக தடம் பதித்து வாழ்ந்துடுவேன் என்று அழகாக தந்திருக்கிறீர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. வியலன் இருக்கு, வியாழன் போடணும், நடமுனர்களா தெரியல, அந்த வியாழனை மாத்துங்க. நன்றி, வணக்கம். நம்பிக்கையில் தடம் பதித்து நன்றி, வணக்கம். போட்டோ ஆடாம செய்யணும் ஒரு இடத்த வச்சு. வணக்கம். வியாழன் கவிதை நிறுத்துக்காக சிவதேஷினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து. கவி இலக்கம் 2369. மாறியதே வாழ்க்கை. கல்வி கற்கும் இளமை, காரியம் மாற்றும் தகைமை, திருமண பந்த இணைவு, நாடு தாண்டிய வாழ்வு, மாறியதே நம் வாழ்க்கை, மாறியதே நம் வாழ்க்கை.
வேற்று மொழி சேர்க்கை வேறுபட்ட மனித முகங்கள் மாறி வந்த இருப்பிடம் மாற்றம் தந்து போனாலும் அதுவே பழகிவிட்டதே. வேற்று மொழி சேர்க்கை வேறுபட்ட மனித முகங்கள் மாறி வந்த இருப்பிடம் மாற்றம் தந்து போனாலும் அதுவே பழகிவிட்டதே. பாமுகத்து அழைப்பு பற்பல உயர்வு தந்தது புலம்பெயர் தேசத்தில் பலமதை கை சேர்த்தது காலம் மாற்றியது வாழ்வை. பாமுகத்து அழைப்பு பற்பல உயர்வு தந்து புலம்பெயர் தேசத்தில் பலமதை கை சேர்த்தது காலம் மாறியது வாழ்க்கை. காலம் மாற்றியது வாழ்க்கை. நன்றி, வணக்கம். சூப்பர். அச்சா சட்டையெல்லாம் போட்டும் ஆனா இருக்கிறீங்க. இது முக்கியமான மாற்றம். திடீரென்று நான் இடம் மாறி வர வேண்டிய சூழ்நிலை. ஒரு வருஷம் தான் அந்த பதட்டத்தோடு வாழ்ந்த காலம். 1-2 வருஷம் எதுவுமே தெரியாம. அதுக்கப்புறம் மெல்ல மெல்லமாக ஒரு பாமோ இணைவு, அதுக்கப்புறம் இன்று பலமாக்கியது பாமோ என்பதை நான் எங்கேயோ ஒரு இடத்தை என்னுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றம் அது. இல்லையென்றா நான் அதிரவச நோய் குசினிகள் எங்கேயோ ஒரு மூலையில தான் இருந்திருப்பேன். அந்த மாற்றம், அந்த ஆளுமை எங்களுக்கு இந்த அப்படி சந்தர்ப்பத்தில் நான் குசினி விழித்துக் கொள்ள இல்லை, ஆரம்பித்தேன். உங்களுக்குள்ள ஆளுமை ஆற்றல் இருக்கின்றது இருக்கு, இல்ல இப்ப இன்னும் கூட தாயத்துல வந்து இருக்கு. என்னுடைய ஆனால் ஒரு சந்தர்ப்பம் அமையணும், ஒரு அது தளம் அது அது வேணும். கடவுளுடைய ஒரு வரம் தான். ஏனென்றால் நான் என்னுடைய திருமண வாழ்க்கையில 21-22 வயதிலே கல்வியை குழப்பிய போது எனக்கு என்ன புரியல. நான் என்னால முடியுமா தொடர்ந்து படிச்சு நான் பட்டத்தை வாங்கியிருக்கணும். அந்த நேரம் நான் எதையும் சிந்திக்கல. அம்மா சொன்னா சரி அல்லது என்னுடைய வாழ்க்கை அது வந்து பார்த்தோன்னே ஐயோ இப்படி இதுவாண்டு எதுவுமே தெரியாது, யாரையும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஒரு வருஷம் எனக்கு செட்டியா குழம்பிட்டு வந்து தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு சொந்த பந்தம் யாருமே இல்லை. இப்படியே போனால் உண்மையா மூளை அடிச்சிடும். எனக்கு அவ்வளோ ஒரு பயந்து கொண்டிருக்கல தான் சரி முதல் குழந்தை அவருடைய வருகை அவரோடு மினைக்கிடும் போது பாமுகனையும் என்னை முதல் இழுத்து விட்டது உறவுகள் பக்கம் அறிமுகங்களை தந்து பயப்படாம எல்லாவற்றையும் கையாள வேணும்ன்றது. பிறகுதான் நான் எனக்குள்ள ஒரு திடத்தை இது தாயகத்துல விழிச்சிருக்க வேண்டிய நான் மாறி இஞ்ச வந்து விழிச்சேன். சரி பரவாயில்ல, நான் இப்பவாவது எங்களுக்குள்ளே அந்த விழிப்பு இல்லையான்னா நிறைய பேருக்கு அந்த மூளை பிரச்சனை பயந்து என்ன சொல்ற எல்லாருமாலும் வந்த உடனே வேலைக்கும் போக முடியும், மொழியையும் பிடிக்க உண்மைதான். முடியும். அந்த காலங்கள்ல நம்மளோட முகத்தை காண்பது பெரிய ஒரு வருது. சரி, அது நான் இருந்த பிரதேசம் என்னுடைய பக்கம் தமிழாக கண்டதே இல்லை. தமிழன்றதுக்கு அப்பால ஆசிரியர்கள் இல்ல தானே, ஒரு அவர்களும் இல்ல, மற்ற மொழியும் இல்லையே. தமிழால கதைக்க முடியாது, அவர்களுடைய பாசத்து சுத்தமாக தெரியாது. அப்படி இருக்கல எனக்கு டெலிஃபோனும் இல்லை. உண்மையா அந்த டெலிஃபோனா ஒரு டிவியா எந்த தொடர்பும் இல்லாம இருந்த ஒரு வருஷம். அதுக்கு பிறகுதான் மெல்ல மெல்லமா நான் வெளியில தலகாட்டினேன். அப்ப எனக்கு இப்ப நினைச்சாலும் அந்த காலத்திலேக்கு ஒரு பயம் வருது. இப்படி நான் வந்து மாட்டுப்பட்டு கொண்டேன். என்ன இப்ப சில ஆண்கள் எல்லாரோடும் தொடர்புல இருப்பினும் சில பேர் வந்து தானும் சென்றபாடும் வேலையும் வீடுமாயிருப்பினும். அப்ப இவர் வந்து வேலையும் வீடுமாயிருந்ததுல இவருக்கு யாரையுமே தெரியாது. அப்ப நான் வந்து நின்று பழகி கொள்றது ஆக்களோடு. அப்ப அது ஒரு பெரும் சோகத்துக்குள்ள இருந்து பிரச்சனைக்கு மீட்டது பாமோம். அதுக்கு பிறகுதான் நான் ஆளுமையாக கொஞ்சம் சிந்திக்க தொடங்கினேன். ஓகே, வெளியில வருவோம் அது ஒரு பெரும் மாற்றம் எனக்குள்ளே மாறியது. இல்லை, உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இப்ப நாங்க வரக்குள்ள ஆண்டி விட்ட வந்தபடினால பிள்ளைகளுக்கு மொழி தெரியாட்டாலும் ஆண்டி பிறகு நான் வரக்குள்ள மாமா அக்காலாம் வந்துட்டோம். அப்ப எனக்கு அது பெருசா தெரியல உண்மையில. ஆனால் அந்த வாழ்க்கை காலையில் எழும்பினோடனே கோழின்ற புசவலன்ற சத்தம், அந்த வாகனங்கள் வீட்டில் ஆக்கள்ற சத்தம், இதெல்லாம் உண்மையில சொட்டியா அந்த ஒரு நீங்க சொன்ன மாதிரி தான். அதெல்லாம் கஷ்டமா இருக்கும், பெரிய கஷ்டமா இருந்தது. வீட்டில் மொழியும் அண்டி வேலை போனால் அவங்கள ஆங்கிலம். இல்ல ஒரு நாள் கடந்து போறது இவ்வளவு நேரம். நான் இந்த செட்டில இருந்து யோசிச்சுக்கொண்டு ஒரு நாள் கடந்து போறது என்ன எதுவுமே இல்லை. ஒரு புத்தகம் இல்லை, ஒரு கொப்பி இல்லை, ஒரு ரேடியோ இல்லை, டிவியில டெலிபோன் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. வேறி செட்டி என்ன கதையில இருந்து யோசிச்சு கொண்டே இருக்கேன். உண்மைதான். இதை யோசிச்சு என்ன செய்யறது? கஷ்டம் உண்மைதான். சரியான ஒரு எனக்கு அதை இணைச்சா இப்ப வரைக்கும் அந்த வாழ்க்கை இணைச்சால் ஒரு பதட்டம் தான். ஏன்னா யாரோ ஒரு ஆள் 6:30 இருக்கணும். 8 மணிக்கு வேலைக்கு போறவர் 2 மணிக்கு வந்து படுத்து நித்திரோண்டு 5 மணிக்கு போய் இரவு 10க்கு வரண்டா. நான் ஒரு கிழமை வரைக்கும் அப்படியே இருக்கிறேன்டா. பிறகு கிழமை நாள்ல சொல்லுவார் என்ன வார இறுதி நாள்ல நான் 5 நாளும் வேலையை போய் வந்து வெளியில வரையிலாது பிறகு பார்ப்போம். பிறகும் அந்த 2 சனி ஞாயிறு வேந்தும் வீட்டுக்கலாம். அப்ப சரியான ஒரு அப்ப இப்படி விழாக்களும் குறைவே தானே இருந்திருக்கும். நம்ம விழாக்கள் இல்லை. மற்றது நாங்கள் தாயத்துல வந்து படிப்பு டியூஷன் விடிய சைக்கிள் எடுத்தோம்னா 28 எப்படி அம்மாக்களுக்கு 28 மணி ஆகும் வீடு வந்து சேருறேன். அப்படி இருந்த வாழ்க்கை மாறி இப்படி வரைக்கல கதைச்சு கொள்ளுவோம். சரியான கஷ்டம் அது உண்மையா. நான் அப்படியான வாழ்க்கை இப்ப யாருக்கும் அமையாது, அமையக்கூடாது.
ம், ம். ம். இல்ல சரியான கஷ்டம் தான். மொழின்றது முக்கியம். பிறகு அதுதான் சரியான பிறகு கஷ்டம். இப்ப 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 ஓட பாக்குற இப்ப போறத பத்த மொழியை எப்படி பிடிக்கிறான்னா இப்ப எல்லாம் ஈஸியா கூகுள்ல டிரான்ஸ்லேட் போட்டுட்டு என்ன கதைக்க போறோம்ன்றதை இந்தாங்க அடிச்சு இதான் நான் கதைக்க வந்த விஷயம் அது கொடுத்துட்டே வந்துடும். போகும். ம், அது ஒரு மொழி ஒரு ம், பிரச்சனையே இப்ப ம், இல்லை. இந்த ம். தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டா. அப்ப நாங்க அந்த பக்கத்தை எடுத்து வெறும் தொழில்நுட்பம் எவ்வளவுத்துக்கு எங்களை கொண்டு வந்ததுன்றதை கூட யோசிக்கணும். அதான். சரி, அப்போ அந்த மாறியதே மாறிய வாழ்க்கை. வாழ்க்கைக்கு நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இல்ல அப்ப உண்மைதான். அது இப்ப தர்ஜினியும் எப்பவும் சொல்லுவார். தானும் அந்த காலத்துக்குள்ள தனிமை. இதோட தான் நான் பிள்ளைகளும் தண்டுட்டு இதோடயே இருந்தேன்னு சொல்லி தனக்கு அந்த மாதிரி இதை தந்துடுன்னு சொல்லி பல பேருக்கு அதுதான். ஒவ்வொருத்தரும் வந்து அந்த அந்த எங்களது மொழியை கேட்கறது இதுகளுக்குள்ளதானே. இப்ப முகம் பார்க்குறோம். அப்ப குரல்ல மட்டும்தானே. ஆமா அ, குரலை வச்சே கண்டுபிடிக்க ஒரு அ, நிகழ்வுகளை வந்து இந்த குரலை ஒரு கதை இங்க ஒரு ஆள் என்ன வந்து கதை கேட்க நான் சொன்ன நிகழ்வுல கதை இங்க கண்ண மூடிக்கொண்டு இருக்கா அ, கேட்கணும்னு கேட்ட அ. உடனே கண்டுபிடிச்சேன். நேரம் மூத்த இல்லை என்ன குரலுக்கும் அவன் உருவத்துக்கும் வித்தியாசம் வித்தியாசம் சரியா இருக்கு. சில நேரம் இருக்கும், சில நேரம் இல்லாம இருக்கும். ஆமா அது ஒரு ம், வித்தியாசமான ம், அனுபவம். குரலை ம், வச்சு ஆக்களை கண்டுபிடிச்சேன். ம். அப்படி எல்லாம் அவ்வளவு கடந்த காலங்கள் இருக்கு. ஆமா, நன்றி. ஆமா. சிறப்பு. வணக்கம். கவிதை நேர நகுலா வேர்ல்ட் வந்துட்டு ஃபுட் வேர்ல்டோட அப்ப ஜெயம் தங்கராஜ் அவர் இதுக்குள்ள போட்டுக்கிறாரு. இருக்கிற 810 ஜெயம் தங்கராஜ் அவர்கள் வரியில் அங்க இருக்கிறார். அவர் காணொளி போட முடியாதுன்ட்டு உறவுகள் பக்கம் இங்க இதுல போட்டிருக்கிறார் ஆடியோ இல்ல. சரி 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 இந்த இதுல 2 பகுதியா பதிஞ்சிருக்கிறார். பகுதி 2 வந்திருக்கிறது. ஆனால் இவர் எல்லாம் போடுவார். இவருக்கு முடியாம இருக்குன்னு விளங்கல்ல உண்மையில. அவரா செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் தான் YouTube பக்கம் செய்யணுமாம். போய். தனக்கு வருது இல்லை. ஆமா, இது ஆமா. சமகால இலக்கியம் கவிதை ஜெயம் தங்கராஜ் அவர். ரெண்டுமே பகுதி 2 பகுதி 2 தான் பதிஞ்சிருக்கிறார் எழுத்துல. சரி அங்கே இருக்கு 1 பகுதி 1. 810 கவிதை நான் நினைக்கிறேன்னா ஆடியோலாம் இருக்கிறார். சரி சரி சரி. இனிய வணக்கத்துடன் வியாழன் கவி நேரத்துக்காக நேலாந்தில் இருந்து ஜிஎம் தங்கராஜா. கவிதை இலக்கம் 110. நன்றி. மாறியதே வாழ்க்கை. விடியும் முன்பே விழித்து கொண்டு விரைந்து ஓடும் மானுட வாழ்வு. நேரம் போட்டு கடிகாரத்தின் கட்டளை அதற்கு அடங்கி கால்கள் நடை போடும். அலாரம் கத்தி காலையில் எழுப்பும் கண்ட கனவும் இடையிலே நிற்கும். பணம் தேடி ஓடும் கால்கள் இதுவென வாழ்க்கை கரைந்திடும் நாட்கள். இன்பம் மறந்து உழைப்பே கதியாக அன்பின் மொழிகளும் சுருக்கச் செய்தியாக. செயற்கையாக இன்று சிரிப்பும் மாறியதே அருகிருக்கும் உயிரான உறவுகளும் அந்நியமாகியதே. முதுமையை பற்றியும் எண்ணாது வருந்தி அடையும் வருமானம். ஓரிரவில் போவதை அறியாதே சொத்து சேர்ப்பு. பிள்ளைகளுக்காக ஓடுவது இதுவா வாழ்க்கை? வாழும் போதே தான் அனுபவிக்காததா வாழ்க்கை? நன்றி, வணக்கம். ஆனால் இவர் கவிதைகள் இப்ப கொஞ்ச காலமா நகைச்சுவையை காணும். மாறியது இவர் பக்கம் கொஞ்சம் தத்துவத்தை இவர் தத்துவ ஞானி போயிட்டாரு. தத்துவ ஞானி ஆயிட்டார் இப்ப. ஏனென்றா நான் ஜோதிச்சேன் கொஞ்சம் கொமெடியா வந்து சேருமண்டு அன்றும் மாறிய வாழ்க்கை. ஆமா நிறைய பேருக்கு நிறைய மாறி இருக்கு இருக்கும். இப்ப நாங்க டோலிங்க அங்க பாவிச்சோமா சில பேர் இப்பவுமே இல்ல இல்ல இப்பவும் இருக்கு, 2 பக்கமும் இருக்கு. இல்ல இல்ல இப்ப நிறைய விஷயங்கள். இப்ப அன்றைக்கு ஒருவர் சொன்னார் தனக்கு சொந்தக்கார பணியனுக்கு ஏதோ அவர் ஒரு பொம்பளை பிள்ளையோட கதைக்கிறாராம். இப்ப 6 மாதமாச்சு இன்னும் பதில் சொல்லல அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் ஓகே விடுங்க அவர் சொல்ல மறைக்கமான். ஏன் எங்களை அப்படி எங்கட அப்பா அப்படி வளர்த்தவர் அப்படி எங்கட கல்யாணம் கட்டி தந்தவர் பெரிய அவருக்கு ஒரு ஆவேசத்துல அவர் பெரிய பிள்ளை கண்டுட்டார். அப்ப நான் சொன்னேன் அது அன்று இது இன்று வேற வழி இல்லை. நாங்க தலையாட்டிட்டோம். அப்படியே இருக்கல. நீங்க தலையாட்டிட்டோம். நாங்க கட்டத்தம்மா எடுத்து தந்தவர்களை இப்ப அப்படியாக்கான்னு சொல்ல அது உண்மைதான். வாழ்க்கை இப்படிதான் போனார். அப்ப எவ்வளவோ மாற்றங்கள் என்ன இப்ப எங்களுக்கு சில விஷயங்கள் சாதாரணமாக வந்துட்டுது எங்களை அறியாமல் பழகிட்டு எங்களுக்கு அது ஓகே பழகிட்டுது. ஆமா.
ஆமாம். இவர் தந்த விஷயங்கள நிறைய உண்மையில 810வது கவி வரிகளோடு இந்த தலைப்பை தந்த ஜி.எம். தங்கராஜ் அவர்கள் சிறப்பான தலைப்பு. இன்னும் நிறைய எழுதலாம். நாங்கள் இப்ப ஒரு பக்கத்த எழுதியிருக்கிறோம். இன்னும் பல பக்கங்கள் இருக்கிறது. இவர் பக்கம் நிறைய மாறிய வரமாட்டா வாழ்க்கை. நான் ஜோதிச்சேனா நான் அவரே ஆமா, ஆமா. சரி, இவரும் அங்கால பகுதி 2லும் 2 பந்தி அங்கால வந்திருக்கிறதா? விடியும் முன்பே விழித்துக்கொண்டு நாங்கள் தாயகத்திலே எப்பவுமே பார்த்தா விடிஞ்ச அப்புறம் எழும்புவோம். ஒரு ஓரளவு வானம் வெளுத்த பிறகுதான் எழும்புறது. ஆக அங்க வந்து இந்த வயல் வேலை செய்பவர்கள் நேரத்தோட போகணும்ன்றதுக்காண்டி சில வேளை போவினா, மற்றவர்கள் நல்லா விடிஞ்ச பிறகுதான் 8 மணியோ 7 சூரியன் மணிக்கு தான் அப்பா எழும்புவார்கள். அப்பா கோழி கூவி சொல்லுவார் எழுப்பின சூரியன் பிறகு. அங்க அடிச்சாதான் எழும்பும் பிள்ளைகள் சில பேருக்கு பின்பக்கம் அடிச்சாலும் போத்துக்கொண்டு படுக்கிறார்கள் போத்து கொண்டு இருக்கிறார். வடக்கிறார்கள் இருக்கிறோம். ஆகவே ஆனா இஞ்ச அது ஒரு பெரும் கவலை தான் என்றா விடிய முன்னமே விழித்துக் கொள்ள வேணும். அதுக்கு எந்த வேலை இருக்கிறது எங்களுக்கு. ம். விதைந்து ஓடு விடிய முன்னே விழித்துக் கொண்டு விதைந்து ஓடுகிறது இந்த மானிட வாழ்க்கை. நேரம் போட்டு கடிகாரத்தின் கட்டளை அதற்கு அடங்கி கால்கள் நடை ஓடும். எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. இந்த அப்பாயின்மெண்ட் இத்தனை மணிக்குன்னா நான் இத்தனை மணிக்கு கிளம்பி ஓடணும். காலையில இருந்தே எங்களுக்கு ஒரு பிளான் இருக்கு முட்டை 8 மணிக்கு இன்னது இந்த 12 மணிக்கு இது. ஆகவே நேரம் போட்டு எங்களை நகர்த்துகிறது இந்த வாழ்க்கை. கடிகாரம் அலாரம் சத்தத்தோடு எழும்பி ஒவ்வொன்றுக்குமே எங்களுக்கு கடிகாரம் எங்களை கட்டளை போடுகிறது. அங்க போ இதை செய் என்று. அதற்கு அடங்கி எங்கள் கால்கள் நடை போட்டு கொண்டிருக்கிறது. அலாரம் கத்தி காலையில் எழுப்பும். ஆகா, கண்ட கனவும் இடையிலே அது என்ன கனவு காதல் கனவு என்றாலும் சரி எல்லாம் இடையிலே நின்றுடும். அவ்வளோ ஒரு கோவம் வேற நல்ல ஒரு கனவு அன்னைக்குள்ள அலாரம் அடிச்சு எழுப்பி இல்ல விட்டுதுண்டா. இல்ல நல்ல கனவு வேண்டா கோவம் வரும். கூடாத கனவையும் கணக்குல கவலை வரும். சிவனி எழும்பிட்டு இருந்தப்ப அந்த என்ன கனவோ கண்டு கொண்டா அந்த இடையில கூட அடிச்செழுப்பி விடும் எங்களுக்கு அந்த அலாரம். ஆகவே நிம்மதியா ஒரு கனவை கூட காண முடியாமல் நாங்கள் எழும்பி ஓடுவோம். பணம் தேடி ஓடும் கால்கள் இதுதான் வாழ்க்கை என்று நாட்கள் கரைகிறது. இப்படியும் வேலைக்கு போய் ஆகவனும் பணம் கிடைத்தாதான் எங்களுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்பலாம் என்று அந்த கட்டாயம் இருக்கிறது. இன்பம் மறந்து உழைப்பே கதியாக பலர் வாழ்க்கை. உண்மையில 2 வேலை செய்வார்கள் 3 வேலை செய்வார்கள் நித்திரையை மறந்து ஓடுகிற தன்மை இங்கே இருக்கிறது. அப்படி நிறைய பேருடைய வாழ்க்கை 3 வேலை 2 வேலை அல்லது மாற்றம் இரவுல இருந்து பகல் பகல்ல இருந்து இரவு ஷிப்டா செய்கிறது. இன்பம் மறந்து உழைப்பே கதியாக அன்பின் மொழிகளும் சுருக்க செய்தியாக எல்லாம் அன்பாக கதைக்கிறதால இப்ப சோட்டு சின்னனா 2 எழுத்து 2 சொல்லு 3 சொல்லிலேயே வாழ்க்கை செய்தி சுருங்கி விடுகிறது. முன்னர் பந்தியாக அன்பை கொட்டியவர்களே ஒற்றை சொல்லிலே லவ் யூ போனா இப்ப தேங்க்ஸ் இடத்துல வருகிறது. எல்லாம் ஷார்ட் ஆயிட்டது. மிக குறுகிட்டது எல்லாம். அதமாதிரி மெனங்களும் குறுகிட்டது. வார்த்தைகளும் குறுகி மெனங்களும் குறுகிட்டது. சிரிப்பு கூட செயற்கையாக மாறிவிட்டது. உண்மையான சிரிப்பை கண்டுபிடிக்கல. எல்லாம் ஒரு படத்துக்கு எப்படி நாங்கள் அளவா சிரிப்போம். அந்த ஒரு என்னன்னு சொல்ற ஆர்டிபிஷியலா நாங்க சிரிச்சு போட்டு போறோம். அருகிருக்கும் உயிரான உறவுகளும் இப்ப அந்நியமாகி இருக்கிறது. அந்நியமாகி அவர்கள் அந்நியமாகி போய்விட்டார்களோ அது எங்களுக்கு அப்படியா உணர்வு மாறிவிட்டதா தெரியல. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே மாறிவிட்டது என்பதை இவர் அடுக்குகிறார். உண்மையில இது எல்லாம் மாறிவிட்டது. அதே மாதிரி பகுதி 2 இல்லையா அதுல சில அழகான விடயங்கள் இருந்தது. அதை பார்த்துவிட்டு முதுமையை பற்றி எண்ணாமல் வருந்தி அடையும் வருமானம். எங்களுக்கு வயது போயிட்டது நாங்கள் தள்ளாமைக்கு வந்துட்டோம்ன்றதையும் தாண்டி நாங்கள் போறோம் உழைக்க போறோம் அல்லது சொத்தை சேர்க்கிறோம். ஓரிரவில் போவதை அறியாதே சொத்து எங்கட வாழ்க்கை. அதாவது முடிவு கொண்டு வந்து இறப்புங்கிறது நியாயமானது வரத்தான் போகிறது. ஆனாலும் நாங்கள் சொத்தை ஏன் சேர்க்கிறோம் விழுந்து விழுந்து பிள்ளைகளுக்காக ஓடுவது இதுவா வாழ்க்கை? பிள்ளைகளுக்காக சேர்க்கிறோம் வயது போனாலும் உழைக்க வேணும். இறப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுமே சொத்துக்களை சேர்க்கிறோம். இதுவா வாழ்க்கை என்கிறார். அதுபோல வாழும்போது அனுபவிக்காததா வாழ்க்கை? பலருக்கு இந்த விஷயம் இந்த கடைசி வார்த்தை எல்லோருக்குமே பொருந்தும். நாங்கள் வாழும்போது அனுபவிக்காமல் விடுறதுதானா வாழ்க்கை? அப்ப நாங்கள் என்னத்துக்காக அந்த சொத்தை சேர்க்கிறோம்? அளவுக்கு மீறி ஊரிலே எத்தனையோ காணி பூமியை வச்சிருக்கோம். நாங்கள் அனுபவிப்போமான்ற ஒரு கேள்வி. எங்களுக்கு இது கிடைக்குமா அல்லது எங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்குமா அனுபவிக்க என்பதை சிந்திக்காமலே சேர்ப்பவர்கள். நாடே தெரியாத பிள்ளைகள் போய் எந்த காணியாண்டு போய் அதெல்லாம் இப்போ பலரிடம் கேட்கிறேன் இந்த கேள்வி. பொதுவாக நாங்கள் வைக்கிறோம், நீங்கள் அனுபவிப்பீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு அனுபவிக்க ஆருக்காக நீங்க இருக்கிறதுக்கு இங்க இருந்து போய் செலவழிக்கணும். அங்க வீட்டை டிக்கெட் காசை டிக்கெட் காசை போட்டு போய் கூட்டி கிள்ளி குப்பை கிள்ளி போட்டு வாரீங்க. லீவ ஹாலிடே போய்
வீடு துப்புரவாக்க கொடுத்துட்டு வாரீங்க. ஆ, அப்ப இதே நீங்க என்ன அந்த என்ன சொல்லுவாங்களே இன்னும் ஒரு பிறப்பு இருக்குன்னு நம்பி இந்த பிரமிட்டுக்கு எல்லாம் புதைச்சு நம்ம ஆ. முன்னர் அத மாதிரி இன்னைக்கு நம்ம இன்னொரு ஜென்மம் பிறந்து வந்து நான் ஆளுவேன். இது எங்கள் உறவுகளுக்கு நடந்தது. நிறைய பிள்ளைகள் இருந்தாலும் ஒரே ஒருவர் எல்லா சொத்துக்களையும் தன்னுடைய பேர்ல மாற்றி அதை அடாவடியாக மாற்றி மாற்றி ஊர் முழுக்க வேண்டி விட்டிருக்கிறார். ஆனால் ஒரு சொத்தையிலும் பாதுகாப்பு இல்லை என்றால் இவர்கள் வாழ்க்கை இன்னும் 10 வருஷமோ 20 வருஷமோ ஆ, பிள்ளைகளுக்கு ஊரை ஆ. பற்றிய விஷயம் எதுவும் தெரியாது. தெரியாது. அவர்கள் ஆ. போய் நின்று பிடிவாதம் பிடிச்சு அந்த சொத்துக்களை பாதுகாக்க போறதும் இல்லை. ஆனால் இல்ல ஏன் இல்ல இப்ப வச்சிருக்கீங்கள் அங்க பிறந்து வளர்ந்து இவர்களாலே அங்க போய் சண்டை பிடிக்க இயலாம இருக்கு. என்னன்னு சொன்னா இயலாது அங்க இயலாது. இருக்கிறவர்கள் ம். எல்லாம் துட்டு கொடுத்து எல்லாரும் தங்கட வைக்கல வச்சிருக்கிறாரு. அப்படி ம், இருக்கேக்க ம். இங்க பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு இது எதுக்காக தெரியாது. நீங்கள் இந்த ஆ, சொத்துக்களை நீங்கள் அடைகாத்து கொண்டு நிற்கிறீர்கள் என்றதை நீங்கள் ஒரு முறை விழிக்கணும். ஏன்னா நீங்களும் பாவம் எங்களுக்கு நீங்க கெட்டவர்கள்ன்றதுக்காண்டி உங்களுக்கு கெட்டவரே இல்லை. நீங்க செய்யற செயல் சரியில்லை. ஆனால் அதுக்காண்டி உங்களுக்கு அறிவுரை சொல்லாமல் விட முடியல. நீங்கள் யோசிக்க வேணும். இந்த சொத்துக்களை யாரோ ஒருவர் முகம் தெரியாதவர் யாருக்கோ கொடுக்க போற நேரம் நீங்கள் அனுபவிங்கள். இல்ல இல்ல அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால் தனி ம். வலையானாலும் எலி வலையானாலும் தனி வலை வேணுமா? அது எலிக்கு கால்கை பலம் இருந்து ஓடும் வரைக்கும் தான் அதுக்கு பலம் வேணும். இல்லைன்னா எங்கேயோ இடத்த படுத்து விடும். அது அறம் தூக்கித்தான் கொண்டு வெளியில போட வேணும். அப்ப யாரோ ஒருவர் நீங்க 4 பேர் வந்து போய் தூக்கி ஒரு போட வேணும். கிழமை 2 கிழமை ஒரு மாதம் மட்டும் வைங்களேன். ஆ. அதுக்கு ம். இவ்வளவு போய் செலவழிச்சு டிக்கெட்டை போட்டு அங்க வீடு கூட்டி சரிவு கூட்டி கழுவி கிளி போட்டு உள்ள ஓட்டையெல்லாம் சந்தை ஏன்னா இருக்கிறவர்கள் செய்ய மாட்டார்கள். அடைச்சிட்டு வேற திருப்பி அடுத்த வருஷம் போய்க்க பழைய திரும்ப ஏனென்றால் ஓட்டு. ஒரு காலத்துல இப்ப வாடகை இருந்தவர்கள் தன் வீடாகத்தான் பார்த்தவர்கள். ம், இது ம். இந்த வீடு இப்ப ஆ. எல்லாரும் வழியில எப்படி இருக்கிறாங்க. ஏமாத்தலாம், எப்படி அந்த வருமானங்களை சுரண்டலாம் என்றதை இல்ல எல்லாரும் வழியில இருக்கிறீங்க. உண்ட வீடு இந்த தெரிஞ்சுக்கணும். ஓட்டை வந்து பாரு எனக்கு ம், மழை ஒழுகுது உண்ட காசு தரம் தானே வந்து பாரு இவர் இங்க ஆ. டிக்கெட்டை போட்டு கொண்டு போயிருந்தா அதான் நீங்க சொல்ற மாதிரி நானும் யோசிக்கிறதுக்கு அது அது இப்ப எங்களுக்கு என்னத்துக்காக? சாதாரணமா விளங்குது இந்த இயல்பு நிலை. ஆனா ஆ, ஏன் இந்த சொத்து வச்சிருக்கிறவர்களுக்கு விளங்கையிலன்றது என்ன? ஆ, ஏன் பேரும் சேர்க்கிறார். ஆ, வேண்டுவோமா அடுத்த காணியை வேண்டுவோமா ஆ. இந்த காணியை தங்கட பேர் எழுதுவோமா எழுதுங்கோ வேண்டுங்க. ஆனா நீங்கள் இங்க வந்து கஷ்டப்படுறீங்க. சாப்பிட நேரம் இல்லாம வேலை செய்யுங்க. ஆனா அந்த சொத்துக்களை சும்மா யாரும் அனுபவிச்சுட்டு போப்பேன்னா இது இது இவ யோசிக்காத வரைக்கும் நாங்களும் புத்தி சொல்லி பிரயோசனம் இல்லை. பார்ப்போம். ஆகவே இந்த முதுமையை பற்றி எண்ணாமல் வருந்தியும் வருமானம் சேர்க்கணும். பிள்ளை இறப்பு வரப்போன்னு தெரிஞ்சும் கூட சொத்தை சேர்த்து சேர்த்து தங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மட்டும் வச்சிருக்கீங்க. இதுவா நாங்கள் வாழும்போது கொஞ்சமாவது எங்களுக்காக வாழுவோம். எங்கள் சந்தோஷங்களுக்காக 3 நேரம் ஒழுங்கா இருந்து சாப்பிட்டு நல்ல நித்திரையை கொண்டு பிடிச்ச இடங்களை போய் பார்த்து பிடிச்ச விஷயங்களை செய்து அப்படியாவது அனுபவிச்சா பரவாயில்லையே. ம், ஆகவே ம், இருக்கும்போது ம். அனுபவிக்காததா வாழ்க்கைன்ற ஒரு பெரும் கேள்வியை இது ஒரு சிந்திக்க வேண்டிய கேள்வி. இருக்கும்போது அனுபவிக்காததா அவங்களுக்கு பிறகு கிடைக்க போகுது. இல்ல நீங்க இப்ப காஞ்சி பிள்ளைகளே சோர்ந்து விழ போகும். கேக்குறாருலாம் ஆ, இருக்கிற நாட்டிலேயே இருக்கிற எங்கட வீட்லயே இங்க 3 பேருக்கு 3 ரூம் இல்ல. ஆ, சரியா? நாங்க ஷேர் பண்ணி ம், தான் படுக்கணும். பங்க் பெட்ட போட்டு மூச்சு ம், அப்படியெல்லாம் இந்த பக்கைக்கு. ஆனால் அங்க ம். வீட்ட கட்டுக்கிறீங்க. ரூம் எல்லாம் சும்மா கிடக்கு. பெரிய இருக்கிறதுக்கு ஒருத்தரும் கோடிக்கணக்கில் இல்ல. ஆமா ஆமா ஆமா. அப்ப அந்த ம். காசை நீங்க இங்க பேங்க்ல போட்டாலும் சரி ஒரு பிளாட் வாங்கல இங்க தானே. செய்யலாமே. இருக்கைக்கு நீங்க அனுபவிக்கலாம். எனக்கு போன இடம் வருது சொன்னா தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய ஒரு தொகை காசை கொண்டு இந்தியாவுல காணி வாங்கி விட்டணுமா. ஆ, அது ஏமாந்து இப்பதான் போய் பார்த்தா 65 லட்சத்துக்கு உறுதியம் கொண்டு போனா அது க ஏமாத்துப்பட்டு இந்த காசும் கிடைக்கல. போதானே. நான் கேட்டேன் நீங்க இங்க எப்படி இருக்கிறீங்கன்னா இங்க வாடகை வீடுதான் சரியான காசு. அப்ப பாருங்கள். ஏன் அதை இங்க போடலன்னா நாங்க அப்படி யோசிக்கல தானண்டா. இப்ப நீங்கள் பாருங்களேன். இதுக்கு வரைக்கும் நீங்க விழிக்காட்டி இனியும் அதுவும் உங்களுக்கு இந்தியாவுல. ஆ அப்பதாங்க அநியாயமா உங்களுக்கு இப்படி இப்போ நிறைய ம், பேருக்கு ம், இருக்கிறத விட்டுட்டு அந்த ம், பறக்கிற ம், ஆசை. ம். எங்கேயோ நான் நினைக்கிறேன் இருக்கிற நாட்டை விட வேறு நாட்டிலே கோடீஸ்வரரா இருக்கிற ஒரு அப்படி ஒரு கர்வம் ஒண்ணு வச்சிருக்கீங்க. சரியா? தெரியல. இது உலகத்துக்கு காட்டுற விஷயம் ஒழிய, நாம் இருக்கிற எனக்கு இன்றைக்கு நல்ல படுக்க கிடைக்குது, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம். ம், இதுதான் வாழ்க்கை ஒழிய, ம், இல்லாத இடத்துல ஒன்றை செய்து போட்டு நான் இங்க இருந்து கேமராவில இது இங்க ம். ஹனவேருக்கு இப்ப பொழுதுபோக்கு ஊர்ல சிசிடிவி கேமரா போட்டுட்டு இங்க இருந்து பாக்குறோம். இங்க இருந்து பாக்குறது தேங்காய் தேங்காய் இது ஒரு கட்டுறான். சைக்கோ பிரச்சனை. 6 வெத்தில துப்புறான். 6 வீட்டுக்குள்ள போறான். அங்க இப்ப 1க்கு 2க்கு போய் இருக்கு நம்ம வேலையில அது கூட இங்க அத சிசிடிவி பாக்குறோம். இங்க பார்த்து ஆ போட்டு கடைசியா நீங்க சரி. என்ன செய்ய போறீங்க? அவர் இங்க உங்களுக்கு நீ தான் அங்க இது போன் கூட அடிக்கிறதுக்கு அவன் ப்ரெஷர் கூட போகுது. விஷயத்த கொடுத்துட்டு ஓடிடுவான். இனி அதை வீட்டை பார்க்கிறவர் அவர் பயத்துல இரவுல வரமாட்டார். அவர் சொல்ல நான் ஆ. போய் என்ன செய்யறதுன்ட்டு. ம், ம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இப்ப இங்க உள்ள வேண்டிய பிரச்சனை நிறைய அதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு இவைக்கு. சரி. ஆகவே ஜெயம் தங்கராஜ் அவர்கள் உண்மையில நிறைய விஷயத்தை சொல்லி இருக்கிறீர்கள். இதுல நாங்கள் யோசிக்க வேண்டியது எங்களுக்கு முதுமை வருதுண்டா அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். இவ்வளவு காலம் உழைச்ச யந்திரம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். இல்லாட்டி இறப்பு வர போறது பிறகு சொத்து அளவுக்கு மீறியேன் எனக்கு போதும்னா நான் நிறுத்திட்டு அதை அனுபவிக்கிற வழியை மர பார்ப்போம். பென்ஷன்ல எனக்கு உலகம் காணும்.
காணுமெண்டா அதுதான் அதே திருப்தியா அனுபவிச்சுட்டு இன்று வரைக்குமே போய் ஒரு கோப்பிய ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வெளியில போய் குடிச்சு சந்தோஷமா கதைக்காத இருக்கணும் இல்லது ஏதோ ஒரு இன்னுமே அவர்கள் சிந்தனை எப்படி காசை சேர்க்கலாம் எப்படி யாருக்கு கொடுக்கலாம் சொத்து எங்க பிள்ளையால இந்த உழைப்பும் பிள்ளைகளோட என்ஜாய்மெண்ட் என்னவே விளங்கி பிள்ளைகள் என்னத்தை கேட்டாலும் பிள்ளைகள் ஆறு இப்ப நேற்று முந்தின நாள் ஒருவர் சொன்னார் எங்க போறது பிள்ளைகள் போகல சிஜி அவங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் வருது பிள்ளைகளுக்கா நான் போகல ஹாலிடே ஏதோ பாருங்க ஞாபகம் இல்ல பிள்ளைகள் கேட்கும் நாங்க சொன்னா கூட நீங்க போனாமட்டு நாங்க என்ஜாய் பண்ணி திரிகிறோம் பிள்ளைகள் அதை விட இன்னும் ஒரு பிள்ளைகள் கேட்டுதான் நீங்க வேலைக்கு போறீங்களா அப்ப நானுங்க இந்த பிள்ளைகளை யாரு நம்பி எல்லாம் பெத்ததுன்னு நான் ஆறு நம்பி பெத்தது நாங்கள் யாரை நம்பி பெத்திஞ்ச வளர்த்துனாங்கன்னு நீங்க திருப்பி கேளுங்க நாங்கள் எங்கடா ஐயாலாம் வேலைக்கு போய் பிள்ளைகளை வளர்த்துனாங்க அது நீங்க அம்மாவை நம்பி பிள்ளை பெத்து போட்டு அம்மா தான் பார்க்கணும் அம்மாக்கு இருக்கே வேலை அம்மாக்கு இல்லையா வேலை வழி அப்ப இப்படி பிள்ளைகள் சுயநிலமா இருக்க நாங்கள் மட்டும் என்னத்துக்கு பிள்ளைகள் இன்னும் முட்டாள்தனமா இருக்கும் ஆசை இருக்கு பாசம் இருக்கு எல்லாம் அளவோடு தான் நான் என்னையும் பார்க்கத்தானே ஆகவே அது சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் தான் நிறைய ஜெயந்தங்கராஜாவுடைய கால்கள் ஓடட்டும் ஆனா கொஞ்சம் நகைச்சுவையாகவும் நாங்கள் தேடுகிறோம் அதுதான் சீரியஸா வராம நான் நினைச்சேன் அவர் கொஞ்சம் சீரியஸ் தான் வருவாருன்ட்டு பார்த்தா இவ மாத்திரைக்கு பதிலா சோறுக்கு பதிலா மாத்திரை அள்ளி போடுறோம் அது அன்றைக்கு கொஞ்சம் தலைப்பு நாங்கள் கழிச்சு கொண்டு இருக்கலாம் வேற தலைப்பு வேற நல்லா இருந்தது பிடிச்சது மருந்தில்லா வாழ்வு அப்படி இப்படி எல்லாம் இருக்குதானே சொல்லிட்டு அப்படி எல்லாம் தலைப்பு எடுத்த நாங்கள் இது நல்லா இருந்தது இப்ப இதுல தவக்குமார் அவரு ஆனால் வசந்தாக்கு எழுதாம விட மாட்டேன் அதுல இல்ல அவரு ஜபாசரி இருக்கிறார் சக்தி ராணி சம்பந்தர் அவர்கள் வசந்தாக்கா வாய் போடல தவக்குமார் அவர்கள் இங்க இதுல போட்டிருக்க உறவுகள் பக்கம் உறவுகள் பக்கம் இது வரும் 2360 ஓகே அது சரி வேற வரும் அடுத்த சிலருடைய பேரை மேல போட்டா எங்களுக்கு வரிகளுக்கு மேல தெரியும் அதான் அதுல ஃபோம் நிரப்பைக்கு ஆமா அவருடைய வரியில சில விளம்பரம் வந்துட்டு அல்லது சரி அப்படி என்றால் இப்பொழுது சக்தி இவர் இருக்கிறார் தவக்குமாருடையது எங்க வாட்ஸ்அப்ல இருக்கு எங்க வாட்ஸ்அப்ல அந்த ஃபர்ஸ்ட் ஆடியோ உறவுகளுக்குள்ள இருக்கு சரி நான் பார்க்கறேன் அப்படி மாறியது வாழ்க்கை இது இல்ல இலக்கம் இல்ல வாசிக்கவா நான் ஆமாம் நீங்கள் வாசிங்க தங்கசாமி தவக்குமார் அவர்கள் மாறியது வாழ்க்கை மானிடமென்று தன்னைத்தான் எண்ணியே தனிப்பாதை அமைக்கிறது இணைப்பு என்பதை மறந்து இணையில்லா தலைமை எனதென்கிறது மானிடமென்று தன்னைத்தான் எண்ணியே தனிப்பாதை அமைக்கிறது இணைப்பு என்பது மறந்து இணையில்லா தலைமை என்கிறது எனதென்கிறது உணர்வுகளில் மலர்வில் மகிழ்வை மறந்து காகித பூக்களின் கண் சிமிட்டலில் மாறியதே வாழ்க்கை உணர்வுகளின் மலர்வில் மகிழ்வை மறந்து காகித பூக்களின் கண் சிமிட்டலில் மாறியதே வாழ்க்கை திருமணத்தை விட்டு நட்போடு தொடர்கிறது இல்லறம் அடுத்த தலைமுறை காண வாங்கி கணக்கு வரையறை செய்கிறது உணர்வுகளின் மலர்வில் மகிழ்வை மறந்து காகித பூக்களின் கண் சிமிட்டலில் மாறியதே வாழ்க்கை திருமணத்தை விட்டு நட்போடு தொடர்கிறது இல்லறம் அடுத்த தலைமுறை காண வங்கி கணக்கு நினைக்கிறேன் வங்கி கணக்கு வரையறை செய்கிறது வங்கியதான் இருக்கு அறுசுவை உணவை அள்ளி உண்ட கைகளில் பிக்ஸாவும் பேக்கரும் அழகு பார்க்கிறது அறுசுவை உணவை அள்ளி உண்ட கைகளில் பிக்ஸாவும் பேக்கரும் அழகு பார்க்கிறது மாறிய வாழ்க்கை நமக்குள்ளே மீண்டும் உயிர்த்தல நவீனத்திற்குள் நல்லதை தேடுவோம் இதுல அந்த உணர்வுகளை மலர்வு எனக்கு அது விளங்கல நீங்க பாருங்க உணர்வுகளின் மலர்வில் மகிழ்வை மறந்து காகித பூக்களின் கண் சுமிட்டலில்
மாறியதே கவர்ச்சிக்குள்ளே நான் நினைக்கிறேன் உணர்வுகளை குறைச்சி இப்ப உயிர்ப்புகளை மறந்து ஒரு கவர்ச்சிக்குள்ளே நுழைகிறோம். காகித பூக்கள்ங்கிற போது அது செய்த பூக்கள் தானே, செயற்கையான விடயங்கள் தானே. நிறைய நாங்கள் இயற்கையை மறந்து செயற்கையான விடயங்களுக்குள்ளதான் இப்போ காலடி எடுத்து வச்சுக்கோம். எல்லாமே என்ன வீட்டுக்குள்ளேயே கிணற செயற்கையா தான் தூக்கி வச்சு மஞ்சள் நீராட்டு விழா வைக்கிறோம். எல்லாமே இயற்கை இருக்கிறது. ஆனாலும் அந்த செயற்கை ஒரு கவர்ச்சி பொருளாக இணைஞ்சு விட்டது. இரண்டரை கலந்து விட்டது. அது ஒன்று கை நிறைய அள்ளி சாப்பிட்ட காலம் போய் ஒரு துண்டை கடிக்கிறது, அதையும் வச்சுட்டு போறது. அந்த ஒரு துண்டை கடிச்சு சாப்பிட்றதுக்கு இடையில 1000 செய்தியை தொலைபேசிகளால பாக்குறதுக்கு அப்படி சாப்பாடு கூட ஒரு இடத்துல சாப்பாடு இருந்து இப்ப பீட்சா பேகரா மாறிட்டு அது ஒரு அதுதான் அழகு சேர்க்கிறது சாப்பாடு ஸ்டைல் தானே. இப்ப இப்ப இதுகள்லயே ஆமா. பாக்க ஓ நாங்கள் பீட்சா சாப்பிட்டோம், நாங்கள் பர்கர் அதை சோறு சாப்பிட்ற மாதிரி தான் சொல்லுவேன். இப்ப இந்த நம்ம அதே நேரம் சோறு சமைச்சாலுமே அவர்கள் வெளியில கொண்டு போற சாப்பாடு பார்த்தா அந்த பிட்சா பர்கர் என்ன அது நாகரிகம் இல்லையாண்டு. ஆனால் அதிகமான பிள்ளைகள் கொண்டு போய் சாப்பிட்ற பிள்ளைங்க சோறு கறி அது என்ன நாகரிகம் இல்லை. அதுல கரண்டி அழகு சாப்பிட்றதுல அது என்ன கட்டு போகுது. வேலை இடத்துல போய் 4 பேரோட சேர்ந்து சாப்பிடுங்க, நீட்டாங்கள் சோறு கறியை கொண்டு போய் சாப்பிட்றதுல என்ன இல்லாம அவரவர்கள் தங்க நாட்டு ஆமா சாப்பாடு அது தங்களுக்குள்ள நாங்கள் சிலர் சொல்லும் போது பெற்றோரும் அதை கேட்டு கையை விட்டு விடுறாரு. கூட்ட வைக்கிறதோ சோறு காய்ச்சறதையோ விட்டுட்டு மகன் வேற அவருக்கு பிச்சா போட்டு கொடுத்தேன், இவருக்கு அது போட்டு கொடுத்தேன்னு. இதுதான் வளமை சாப்பாடு. சரி மத்தியானம் சோறு தான், இரவு புட்டு இடியப்பம் இரவு சமாளிக்கலாம் சொன்னா சரி. ஆமா இது 5 பேர் இருந்தா 5 சமையல் அந்த வீட்டுக்குள்ள 5 சமையல் செய்யணும். அந்த அம்மாக்கள் இரவு பல சமையல் செய்யணும். அது அப்படி பழக்கினதாலதான் அவர்கள் தனி குடும்பத்துக்கு போய் அவைக்கு நிறைய முரண்பாடு வர்றதுக்கான இப்படியாக எல்லாம் நாங்க செல்லத்தை கொடுத்தோம்னா அங்கால போய் அது எதிர்பார்ப்புகள் இல்லாம போகும். பிடிச்சதுகள் எதுவுமே கிடைக்காம. ஆகவே இவர் ரங்கசாமி தாவக்குமார் அவர்கள் உண்மையில காகித பூக்களாக கண் சுமிட்டுகிறது. இந்த வாழ்க்கையை கூட ஆடம்பரத்துக்குள்ளே போகிறது. தனக்கண்டு மானிடம் தனிப்பாதை அமைக்கிறதாக சொல்லி இணைப்புகள் அந்த தொடர்புகள் இல்லாமல் குடும்பங்களோட அடுத்த சந்ததி பிள்ளைகளோடு உறவுகளோடு இணைப்புகள் இல்லாத ஒரு தலைமையான வாழ்க்கையாக போய்விடுகிறது. அதே நேரம் திருமணத்தை விட்டு ஒரு உறவான அது ஒரு நட்புறவு தான் வாழ்க்கை. இப்ப இனி திருமண பந்தம் இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வாழ்ந்துட்டு போற மாதிரியான ஒரு வாழ்க்கைக்குள்ள நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் சேர்ந்திருக்கீங்கன்னா திருமணம் இல்லை, அங்க திருமணத்துக்கான வழி இல்லாத மாதிரி ஒரு வாழ்க்கை போகிறது. அடுத்த தலைமுறைகளுக்கான அந்த அடுத்த தலைமுறைகளை வங்கி கணக்குகள் தான் வரையறை செய்கிறதா. கணக்கு அக்கௌண்ட்ல எவ்வளவு கிடக்கு, இவருடைய வருமானம் எவ்வளவு என்பதை வைத்துத்தான் ஒரு குடும்பத்துல அடுத்த தலைமுறை காண வருமோ அவர் என்ன போட்டுக்கிறார், காண வங்கி கணக்கு வரையறை செய்கிறார். அடுத்த தலைமுறைக்கான வங்கி வரையறை செய்கிறது. அப்ப காணதான் வரும், காணாண்டு போட்டுக்கிறார். காலத்தையும் அவர்களுடைய வருமானங்களையும் இந்த வங்கி கணக்குகளை வச்சு கொண்டுதான் நாங்கள் எல்லாவற்றையும் திட்டம் போடுகிறோம். உண்மைதானே. இப்போ ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்களுடைய வங்கியில இவ்வளவு இருக்கின்றதை வச்சுதான் குழந்தைகளையும் சில திட்டம் போடுவார்கள் நினைக்கிறேன். ஒன்றோடு விடுகிறார்கள். இல்லாட்டி என்ன அது வெறுமா அதுக்கு பிறகு வசதியாக வாழ வைக்க இயலாதுன்ற ஒரு சிந்தனையும் இங்கு இருக்கிறது. இங்க கூடுதல எல்லாமே பணம் பொருளை நினைச்சு அறுசுவை உணவை அள்ளி அள்ளி சாப்பிட்ட காய்கள் போய் இப்போ ஆடம்பரமாக கையில் அழகுக்காக சாப்பாட்டை வச்சிருக்கிறதும் அது குடல் கும்பி வயிறெல்லாம் சுருங்கி போயிடும். எப்படி பிச்சாவை வயிறு நிறைய சாப்பிடுறது, அது ஒரு திகட்ட ஒரு 2 துண்டு சாப்பிட்டு அவ்வளவுதான் வேண்டிய சாப்பாடு. கூடுதலான பிள்ளைகள் இது நாங்க சோறுண்டா 2-4 கறியோட கறி நல்லா இருந்தா நிறைய சாப்பிடுவோம். இல்லை அள்ளி சாப்பிட வயிறு நிறைய. அப்ப வயிறு கூட இங்கத்த வாழ்க்கையில பார்த்தா நிறைகிறதாக தெரியல. இவையும் கூட ஆகவே மாறிய வாழ்க்கை நவீனத்துக்குள்ளே மாறிவிட்டது. ஆனாலும் இவர் ஒரு நல்ல விஷயத்தை சொல்றார், நவீனத்துக்குள்ளும் நல்ல விஷயத்தை தேடுவோம், அதுக்குள்ள என்ன நல்லது கிடைக்குது என்றதை பார்ப்போம். இப்ப ஒரு கடுமையான நோய் வருகிற போது நவீன தொழில்நுட்பங்கள் சத்திர சிகிச்சைகள் சில எங்களுக்கு அந்த நோயை மாற்றி எங்களை மீட்டுக் கொள்ளுகிற தன்மைகள் வந்து விடுகிறது. வேறு நாடுகளை விட இங்கு அந்த வசதிகள் கூடி இருக்கிறது. ஆகவே நவீனத்துக்குள்ளும் நல்லதை தேடுவோம், அதுதான் எங்களுடைய மாறிய வாழ்க்கையில் ஒரு நல்ல பதிலாக இருக்கும் அல்லது நல்ல விடயத்தை தரும் என்றதை நிறைவாக தந்து முடித்திருக்கிறார். ஆகவே மானிடம் எப்படியெல்லாம் மாற்றம் பெற்றிருக்கிறது என்பதை தங்கசாமி தாவக்குமார் அழகா தந்த சிறப்பான வாழ்த்துக்கள். அந்த பக்கம் இல்லை வசந்தாக்கா நீங்க எழுதினீங்களா தெரியல, இங்கேயும் காணும். அதுல 3 இருக்கிறார், ராணி சம்பந்தன் அவர்கள், ஜபாசுரி தெய்வீகன் அவர்கள், சத்யசனி சங்கர் அவர்கள், ஜபாசுரி 92 ஜெயராசன் அவர்களும் இங்க இருந்தாலும் எழுதுவார், அவரும் இல்லை இதுல.
அவரு விடுமுறையில் நிக்கிறாரா? ஓ நிக்கிறவர் அடிக்கடிங்க வருவார். இல்ல கவிதை எழுதிருப்பான்னு வேலையில். தவறு ஆமா. மழுதல்ல சரி. மாவேதான். நாங்கள் அப்படி என்றால் மாறியதை வாழ்க்கை தலைப்படுத்தி ஜெபாசிரி தெய்வீகன் கனடாவிலிருந்து அவருடைய கவி இலக்கம் 92. மாறியதே வாழ்க்கை என்று மனமும் குமுறுதே என்று. மாறியதே வாழ்க்கை என்று மனமும் குமுறுதே என்று கடல் அலையால் கரைந்த கட்டுமாடி மணல் கோபுரமாய். கடல் அலையால் கரைந்த கட்டுமாடி மணல் கோபுரமாய். கனவுகளும் ஆசைகளும் கரைந்து கனமான காலம் நகர்ந்து உயிரான உறவுகள் பலவும் ஊரோடும் தெருவோடும் அழிந்து. கனவுகளும் ஆசைகளும் கரைந்து கனமான காலம் நகர்ந்து உயிரான உறவுகள் பலவும் ஊரோடும் தெருவோடும் அழிந்து. பைகளில் பணம் நிறைந்தாலும் பல ஏக்கங்கள் குறையாமல். பைகளில் பணம் நிறைந்தாலும் பல ஏக்கங்கள் குறையாமல். கைகளில் தொலைபேசி அழைக்க கண்களும் தேடுதே தோழி. கைகளில் தொலைபேசி அழைக்க கண்களும் தேடுதே தோழி. மாறியதே வாழ்க்கை செப்பி மனம் விடியலை தேடி நம்பிக்கையோடு நகர்ந்து செல்ல நன்மை கிடைக்கும் நமக்கே. மாறியதே வாழ்க்கை செப்பி மனம் விடியலை தேடி நம்பிக்கையோடு நகர்ந்து செல்ல நன்மை கிடைக்கும் நமக்கே. மாறியது வாழ்க்கை என்று மனம் குமுறுதாம். அவருடைய கவி வரிகள் சிறப்பாக அமைந்திருக்கிறது. 4 பந்திகளிலும் ஒவ்வொரு விடயத்தை சுட்டி காட்டியிருக்கிறார். அதாவது மாறியது வாழ்க்கை என்று மனம் குமுறுது. சிலருடைய வாழ்க்கை எதிர்பாராமல் மாற்றங்களை கொண்டதால ஒரு குமுறல் இங்கே இருக்கிறது. அது எப்படி என்றால் ஒரு கடலையால ஒரு கட்டடத்தை கரைத்தால் அல்லது இடித்து வீழ்த்தினால் எப்படி விழுந்த எமக்கு அந்த பெரும் ஏமாற்றத்தை அடா இப்படி கஷ்டப்பட்டு கட்டினமே விழுத்திட்டது என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு தோல்வி இந்த விஷயங்கள் மாற்றத்தால் கிடைத்திருக்கிறது. எதிர்பாராமல் ஒரு அழிவு அந்த அளவு துன்பத்தை கொடுத்திருக்கிறது. கனவுகளும் ஆசைகளும் கரைந்து எல்லோருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும், சில கனவுகள் இருந்திருக்கும், அவையெல்லாம் கரைந்து கனமான காலமெல்லாம் நகர்ந்து உயிரான உறவுகளும் கூட இல்லாமல் போயிருக்கிறது, எங்களை விட்டு விலகி போயிருக்கிறது, அழிந்து போயிருக்கிறது, அல்லது இருந்து மும்மால் உறவாட முடியாமல் இருந்திருக்கிறது. பைகளில் பணம் நிறைந்தாலும் காசுகள் நிறைந்திருக்கிறது, ஆனால் பல ஏக்கங்கள் மக்களுள்ளே குறையாமல் இருக்கிறது. அந்த பணத்தாலே அந்த ஏக்கத்தை தீர்க்க முடியாது. கிடைக்க வேண்டிய அந்த சொந்தங்கள் சந்தோஷங்கள் சில பணத்தால் கிடைக்காமல் இருக்கலாம். கைகளே தொலைபேசி அழைக்க கண்களும் தேடுதே தோழி என்கிறார். இவர் தோழியுண்டை தேவை என்று தேடுகிறாரா அல்லது தோழிக்கு இதை சொல்லுகிறார்? அது இல்லை. கைகளில் தொலைபேசி அழைக்குது, ஆனாலும் நான் ஏதோ ஒன்றை தேடுகிறேன், எனக்கு தேடல் வேறையாக இருக்கிறது என்றதாக அமையுமோ? அது இந்த 2 வரியிலும் எனக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. கைகளில் தொலைபேசி அழைக்க கண்களும் தேடுதே தோழி. தொலைபேசி இருந்தாலும் கூட தொலைபேசியிலும் சிலவள தோழிதான் அழைக்கிறாவா அதுவும் தெரியல எனக்கு. தோழி அதாவது தோழிக்கு இவர் இந்த விஷயத்தை சொல்றதாக தெரியல. 2ஆம் எடுக்கலாம். தொலைபேசியிலும் தோழிதான் அழைக்கிறாவோ தெரியல. மாறியதே வாழ்க்கை சொப்பி மனம் விடியலை தேடி நம்பிக்கையோடு நகர்ந்து செல்ல வேணும். எங்களுக்கு மாற்றங்கள் வந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்கின்றார். என்னென்றால் எங்களுக்கு ஏதோ ஒன்று நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் நகருகிறோம். ஒவ்வொருவருமே ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த வாழ்க்கையை நகர்த்துகிறார்கள். ஆகவே இந்த மாற்றமான வாழ்க்கைக்குள்ளும் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எல்லாம் நல்லதாக நடக்கும், இவையெல்லாம் நமக்கு திரும்ப ஒரு நல்ல வாழ்க்கையை தரும் என்ற நம்பிக்கையோடு நாம் நகர்ந்து செல்கிறோம் என்கிறார். ஆகவே சிலருக்கு மாற்றங்கள் துன்பத்தை தந்திருக்கலாம், தீரத்தை தந்திருக்கலாம், ஏமாற்றத்தை தந்திருக்கலாம், உறவுகள் உள்ள பாசத்தை இழந்து தவிக்கிற தன்மையை தந்திருக்கலாம், காசு கணக்கு இருந்தாலும் அதை ஏக்கம் குறையாமல் இருக்கலாம். ஆனாலும் ஒரு நம்பிக்கையோடு நகருகிறோம் என்று அழகா தந்திருக்கிறார். ஜெபாசிரி, உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அந்த நம்பிக்கை ஒன்றுதான் நம்மை நகர்த்துகிறது என்றார். நன்றி. நன்றி. அடுத்தவர் சக்தி சங்கரவர் இருக்கிறார். மாறியதே வாழ்க்கை. ஆமா, அதுவும் வரிகள்ல தான் இருக்கிறது. சரி, இவர் அந்த காலம் இந்த காலம் வாரார். ஒன்றின் பின் ஒன்றாக. ஆமாம், சரி. ராணி சம்பந்தர் அவர்களுடைய கவிதை மாறியதே வாழ்க்கை. அவரே போறாரா? ஓகே, நான் சக்தி எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, சக்தி சுனா நீங்களே அவருடைய கவிதையை இல்ல 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 அதை எடுத்து வச்சிருக்கேன். இதை ராணி சம்பந்தர் அவர்கள். ஓகே, ராணி சம்பந்தர்கள். ஒன்றன் பின் ஒன்றான அதிர்வு சென்ற இடமும் ஏனோ உதிர்வு. ஒன்றன் பின் ஒன்றான அதிர்வு சென்ற இடமும் ஏனோ உதிர்வு.
தன்னிகரில்லா தமிழர் வாழ்வு போகும் பாதையோ தெரியாது. தன்னிகரில்லா தமிழர் வாழ்வு போகும் பாதையோ தெரியாது. சுய சிந்தனையின்றி அவியுது. சுய சிந்தனையின்றி அவியுதே. கன்றுபோல் துள்ளி விளையாடி நன்றாய் பள்ளி போய் உரையாடி ஒன்றாய்க் கூடி சொந்த பந்தமோ உண்டு மகிழ்ந்து நிறைந்ததோ பாழாய்ப் போனதென்று மனம் புழுங்கித் தவிக்குது. கன்றுபோல் துள்ளி விளையாடி நன்றாய் பள்ளி போய் உரையாடி ஒன்றாய்க் கூடி சொந்த பந்தமும் உண்டு மகிழ்ந்து நிறைந்ததோ பாழாய்ப் போனதென்று மனம் புழுங்கித் தவிக்குது. தனிமை ஒரு புறம் யோசனையோ மறுபுறம் உளரும் நோய் மாத்திரை பலவிதமோடு மெத்தையிலும் உறங்கி வெந்து வெதும்பி தூக்கமின்றி. தனிமை ஒரு புறம் யோசனையோ மறுபுறம் உளரும் நோய் மாத்திரை பலவிதமோடு மெத்தையில் உறங்கி வெந்து வெதும்பி தூக்கமின்றி. அந்நிய கலாச்சாரம் முழுங்கிடவே விழுங்காத மொழியை விளங்கியே மழுப்பி எம்மை நாமே ஏமாற்றிட. விளங்காத மொழியை விளங்கியே மழுப்பி எம்மை நாமே ஏமாற்றிட. ஊறிய சோகமோடு வேகமாய் மாறியதே வாழ்க்கை. ஊறிய சோகமோடு வேகமாய் மாறியதே வாழ்க்கை. எனக்கு நிறைய சிக்கல் பிரச்சனை இருந்திருக்கிறது. மொழி அது பெரும் பிரச்சனை. நாங்கள் வாழுகின்ற தேசத்திலே மொழி எங்களுக்கு ஆளுமை இல்லாத போது நான் நிறைய விடயத்தை இழந்து போகிறோம். நிறைய பேரோட பழக முடியாது, அவர்கள் சொல்ற விஷயத்தை வாங்க முடியாது, என்னென்ன நாங்கள் நினைச்சோமோ அதை செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த மொழி ஆளுமை என்றது இப்போ இங்கு படிக்கக்கூடிய இங்கு பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு அது சாதாரண. ஆனால் அங்கிருந்து இடையிலே வந்த எங்களுக்கு அது ஒரு பெரும் போராட்டமாகத்தான் இருந்தது. ஆகவே இவர் சொல்றது உண்மைதான். நமக்கு விளங்காத மொழியை விளங்கினமா எல்லாத்துக்கும் அவ என்ன சொன்னாலுமே அதை உள்வாங்கிறதுக்கு முன்ன ஜா போட்டுடுவோம். அப்ப என்னண்டா எங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை விளங்கியல் என்று இணைப்பினமா. ஆனா உண்மையில முழுமையாக விளங்காது. ஏதாவது ஒரு சொல்ல வச்சுக்கொண்டு ஊகிப்போம், ஓ இதைத்தான் சொல்லுறாரு. ஆகவே அது ஒரு பெரும் போராட்டம் தான் இந்த மாறிய வாழ்க்கையில. அதே நேரம் அந்நிய கலாச்சாரம் முழுங்கிடவே விளங்காத மொழியை விளங்கியே மழுப்பி அரவாசி மழுப்பித்தான் கதைப்போம் எம்மை நாம் ஏமாற்றிட. இந்த சோகம் எம்மை வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. அதுபோல தனிமை ஒரு புறம் யோசனை. பலருடைய வாழ்க்கை தனிமையாக இருக்கிறது. இங்கு அதிகமானவர்களுக்கு தனிமை எங்கே ஒரு இடத்தை வந்து சேர்ந்து விடுகிறது. ஒன்று தனியாளாக இங்கே வந்து வாழ்க்கையை தொடங்கி இருப்பினும், அல்லது திருமண பந்தம் முறிந்திருக்கும், அல்லது பிள்ளைகள் தனித்தனியா போக இப்படியும் மீள ஒரு தனிமைக்குள்ளே நாங்கள் வந்திருப்போம். ஆகவே தனிமை ஒரு புறம் யோசனை மறுபுறம் உளறும் நோய் மாத்திரை. மாத்திரையோடு கடக்கும் காலங்கள். மெத்தையிலே எங்களுக்கு உறங்கக்கூடிய வசதி கிடைச்சாலும் உடம்பு வெந்து வெதும்பி மனம் வேதனையில் இருக்கிறது. இது ஒரு பெரும் மாற்றம் தான். பெரும் கஷ்டத்துக்குள்ள இது எம்மை கொண்டே மாற்றத்தான் போகிறது. கன்று போல் துள்ளி விளையாடி நன்றாய் பள்ளி போய் உரையாடி நாங்கள் சொந்தம் பந்தத்தோடு வாழ்ந்த காலம் எல்லாம் இப்போ பாழா போனதுன்னு மனம் புழுங்குகிறது. இதெல்லாம் விட்டுட்டோமே என்று. ஆனால் நாங்கள் விட்டுட்டோம்னு கவலைப்படுத்தவில்லை. அது ஓட்டம் சாதாரணமாக அதெல்லாம் மாறித்தான் போய் விட்டது. இப்போ நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றான உதிர்வு, அதாவது ஒருவர் பின் ஒரு எங்கள் உறவுகளுக்குள்ளே உதிர்வுங்கிற போது நான் அப்படித்தான் பார்க்கிறேன். உறவுகள் இல்லாமல் போயிருக்கலாம். மரணம் என்கிறது அந்த வயதுக்கேற்ற மாதிரி வந்துதான் போகும். இப்ப எனக்கு என்னுடைய அம்மம்மா இல்லை, அப்பா இல்லை, அத்தை இல்லை, இவர்களெல்லாம் இல்லை, உதிர்ந்து போய்விட்டார். ஆனா சென்ற இடமும் ஏனோ உதிர்வு. நாங்க போற இடங்கள்லயுமே சில விஷயங்கள் எங்களை விட்டு இல்லாமல் போயிருக்கிறது. தன்னிகர் இல்லா தமிழர் வாழ்வு எங்க போறதுன்னு தெரியாம சுய சிந்தனையின்றி அவியுது என்ற அழியுது என்று நினைக்கிறேன். இவர் அது அலையுதையா இருக்கணும். எல்லாம் அலையுதே அந்த ஒரு பொருந்தாது. சுய சிந்தனை இல்லாம உண்மையில எங்களுக்கு கண்ட பண்பாடு எங்களுக்கு கண்ட கலாச்சாரம் அப்படி ஒரு கட்டுக்கோப்புகளை வாழ்ந்த தேசம். இப்ப நாம எப்படி போறது, எதை கையாளுறது, எது எங்களுக்கானது என்று தெரியாம குழம்புறோம். இது எங்கட கொண்டாட்டம், இது எங்கட பண்பாடு, இது எங்கட ஆட அமைப்பு எதுவுமே தெரியாம நாங்க புலம்புறோம். அப்படியான ஒரு மாற்றம் எங்களுக்குள்ள வந்துட்டது. இதுல எது சொல்ற குதிரை வண்டியில கொண்டு போறதுதான் சாமத்தியப்பட்ட பிள்ளையினுடைய பண்பாடு என்றால் நாங்கள் அதை கேள்விப்பட்டதில்லை. குதிரை வண்டியில நாங்கள் அதை சொல்றது அது வெளியிலேயே சொல்றது இல்ல, பெரிய விளையாடுறத வெளியிலேயே சொல்லாத நாங்கள் இப்ப குதிரை வண்டியில ஏத்தி கொண்டு போனாங்க. எங்களோட பண்பாட்டே இல்லையே. அப்ப நாங்கள் புதுசு புதுசா கொண்டு வந்து எழுதுறோம். வரலாற்று நாங்கள் எழுதுறோம். இதுதான் எங்களுக்கு பெரும்பெற வரலாறு.
சரி, எப்படி மாறிக்கொண்டு போகிறது வாழ்க்கை? இதை நாங்கள் பார்க்கத்தான் முடியும். பார்த்துட்டு நகர்ந்து போகத்தான் முடியும். ஒண்ணும் செய்யல. ஆகவே ராணி சம்பந்தருடைய உண்மையிலே அவர் சொன்ன சில விஷயங்கள் மனதை தொட்டது. தனிமை என்பது பொல்லாத விடயம், நோயோடு போராடுறதும், தூக்கம் பஞ்சமயத்துல படுத்திருப்போம், ஆனால் மனம் புழுங்கியபடி இருக்கும். உங்களால் இயலாது. உறவுகளின் இழப்புகள், நாம் போயிருக்கிற இடங்கள்லேயும் சில எங்களுக்கான உறவுகள் இல்லாமல் போயிருக்கலாம். எந்த பக்கத்துல போறதுன்னு தெரியாம தவிப்பு, இதெல்லாம் மாற்றம். எங்கள் வாழ்க்கை இப்படியெல்லாம் மாறிவிட்டதோ. அதுவும் புலம்பெயர் தேசத்துல மொழி இல்லாமல் போராடுகிறது பெரும் சோகம். சிலவர்கள் சிரிப்பார்கள், நக்கல் பண்ணுவார்கள், அல்லது அவர்கள் ஒரு ஒன்றை சொல்ல நாங்கள் இன்னொன்றை புரிந்து கொள்வோம். இவ்வளோ ஒரு அதெல்லாம் ஒரு பெரும் பலருக்கு அந்த அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். மொழி இல்ல புரியாத இல்ல திட்டம் இப்பவும் தான் இப்பவும் எத்தனை வருஷம் வந்தாலும் எங்களுக்கு இன்னும் அந்த ஃப்ளூவெண்டா இல்ல வரையில இல்ல ஆளுமையாக அதை புரிந்து கொள்ற அளவுக்கு இல்ல. சிலர் படிச்சாலுமே அவ்வளவு தூரம் இப்ப நாங்கள் இங்கே டச் மொழியை நிறைய படிச்சாலும் கூட ம் எல்லாமே புரியும் என்று சொல்வதற்கு இல்லை. சில ம் குறிப்பிட்ட ம் சொற்களை வைத்துத்தான் டக்கண்டு அந்த ம் வார்த்தையை உள்வாங்கிக் ம் கொள்கிறோம். ம் ஆகவே அந்த இடப்பட்ட காலத்துல வந்து எங்களமாயானவர்களுக்கு மிக ஒரு பெரும் போராட்டமான வாழ்க்கை தான், மாற்றங்கள் தான். ஆகவே எங்கள் தாயத்துல விட்ட நாங்க அப்படி எல்லாம் வெட்டி ஆளுவோம் எங்கள் மொழியை. இங்க கொண்டு வந்து விட்ட இவர்களோட கதைங்கள்னா 2-3 வார்த்தைக்கு மேல எங்களால சமாளிக்க முடியாமல் இருக்கு சில வேளை. அப்படியாக சிறப்பாக தந்திருந்த ராணி சம்பந்தர்கள் இந்த மாற்றமான வாழ்க்கை இவ்வளவு திண்டாட்டத்தை தருகிறது என்று சிந்திக்க வைத்திருக்கிறது. உண்மையில நிறைய விஷயங்கள் சிந்திக்க வைத்திருக்கிறது. அவருக்கு வாழ்த்துக்களை கூறி நீங்கள் இல்ல இந்த சக்தி சிறுமிஸ்தான். அவர் இவர் இருக்கிறார் சக்தி அவர்கள். அதான் நீங்க வாசிக்கிறீங்களா? இல்ல இல்ல நீங்க தாங்க. நான் இல்ல நான் நீங்க நான் அதை எடுத்து வச்சேன்னா நீங்க இதை தந்தது நீங்க வாசிங்க. சரி 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 பாக்குறேன் நான். சக்தி சிறுமி சங்கர் யாருக்கு அடுத்ததாக அவருடைய கவிதை இருக்கு? முதல்லயே கிடக்குது. அவர்தான் முதல்ல இருக்கு. அந்த பேஜ் ஓபன் பண்ணீங்கண்டா எனக்கு ரீஃப்ரெஷ் முதல்லன்னா கடைசியில போடுறாங்க முதல்ல வர்றது தானே. ஜிவாசிரி தான் இருக்கிறது. அவரு பக்கத்துல முன்னுக்கு ரீஸ்டார்ட் பண்ணுங்க ஒருக்கா. ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஃப்ரெஷ் பண்ணி போட்டு. சரி சரி ரீஃப்ரெஷ் பண்ணோம். சரி சரி இப்போ வந்துட்டேன். சரி. மாறியதை வாழ்க்கை தலைப்படுத்த சக்தி சுரேசங்கர். சரி. வாழ்க்கையின் ஓட்டத்தில் வரும் மாற்றங்கள் வாழ்ந்துதான் தீர வேண்டும் என்ற வீணவா. வாழ்க்கையின் ஓட்டத்தில் வரும் மாற்றங்கள் வாழ்ந்துதான் தீர வேண்டும் என்ற வீணவா. நிலத்திலும் புலத்திலும் நிஜ வாழ்க்கையில் நிம்மதி காண பெற்றவரும் பிள்ளைகளும் மாறித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம். நிலத்திலும் புலத்திலும் நிஜ வாழ்க்கையில் நிம்மதி காண பெற்றவரும் பிள்ளைகளும் மாறித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம். பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கனம் பண்ணுவது அந்த காலம். பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கனம் பண்ணுவது அந்த காலம். பெற்ற பிள்ளைகளுக்கு பயந்து கனம் பண்ணி நடப்பது இந்த காலம். பெற்ற பிள்ளைகளுக்கு பயந்து கனம் பண்ணி வாழுவது இந்த காலம். கணவனை போற்றுவது அந்த காலம். சம உடைமை பேணுவது இந்த காலம். பாசம் பொங்கி வழிந்தது அந்த காலம். பந்தம் மந்தமாகி சரிகிறது இந்த காலம். பாசம் பொங்கி வழிந்தது அந்த காலம். பந்தம் மந்தமாகி சரிகிறது இந்த காலம். ஆசைகள் பெருகியதால் பண ஆசைகள் பெருகியதால் ஆசைகள் பெருகியதால் பண ஆசைகள் பெருகியதால் பந்தம் மந்தமாகி சரிகிறது இந்த காலம். ஏற்றங்கள் இறக்கங்காண மாற்றங்கள் கண்டதே வாழ்க்கை. ஏற்றங்கள் இறக்கங்காண மாற்றங்கள் கண்டதே வாழ்க்கை. எது எது மாறி இருக்குன்னு சொல்றாரு. பிள்ளைகள் அந்த காலத்திலே அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுத்தார்கள். பெற்றோர் பெரியோருக்கு கனம் பண்ணி நடந்தார்கள். இன்று பிள்ளைகளுக்கு கனம் பண்ணி நடக்கிறது, அதுவும் ஆக கூடின கனம் பண்ற மாதிரி சில இடத்துல பயந்து நடங்குற மாதிரியும் இருக்கிறது. அது என்னன்னு தெரியல. அது பாசத்தின் உச்சமோ பிள்ளைகள் வர போறான்றவே ஒரு பயந்து நடங்க. அவர்கள் சொல்ல போறார்கள், அவர்கள் பேசுறார்கள்ன்றதுக்காண்டியே ஒரு பயந்து நடங்குற மாதிரியான வாழ்க்கை ஏன்னு தெரியல. அது நிறைய அதை நாங்கள் பார்க்கக்கூடியதான் இருக்கிறது. அதே நேரம் பிள்ளைகள் பக்கத்திலே அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, கொஞ்சமாவது மனசுல ஒரு என்னென்ன ஒரு ஒரு அன்பை வெளிக்காட்ட தெரியல. அதிகமான பிள்ளைகளுக்கு அந்த அன்பை வெளிக்காட்டி கதைக்க தெரியல. எது எடுத்தாலும் சில வேளை உங்களுக்கு தெரியாது என்ற அந்த வார்த்தைகளை நீங்கள் பார்த்திருக்கிறோம். ஆக இவர் மனதில் பட்டதை இவர் குறிப்பிடுகிறார். வாழ்க்கையின் ஓட்டத்திலே நிறைய மாற்றங்கள் வரும்.
ஆனாலும் நாம் வாழ்ந்துதான் தீர வேண்டும் என்று அவாவோடு இருக்கிறோம். நிலத்திலும் புலத்திலுமே நிம்மதி காண பெற்றோரும் பிள்ளைகளும் மாறித்தான் ஆக வேணும். அது அந்த காலத்திலே அந்த தேசத்திலே அப்படி வாழ்ந்தோம், இங்கே மாறித்தான் ஆக வேணும் என்ற கட்டாயம் இருக்கிறது. அதே நேரம் கனம் பண்ணுவதிலே என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்று இவர் குறிப்பிடுகிறார். அந்த காலத்திலே நாம் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் மதிப்பு கொடுத்தோம். இந்த காலத்திலே பிள்ளைகளுக்குத்தான் அதிகமான மதிப்பை கொடுக்கிறார்கள். கணவனை அந்த காலத்தில் போட்டினார்கள். ஆனா இவர் மரியாதையா சம உடைமை போன்றதா சொல்ற. சம உடைமை போனா பரவாயில்லை. சில இடத்துல மதிப்பதும் சில இடத்துல மிதிப்பதும் தான் நடக்கிறது. ரெண்டும் நடக்குது. சில இடத்துல பெண்கள் கை ஓங்கி இருக்கிறது, சில இடத்துல பெண்கள் பதிந்து ஆண்கள் கை ஓங்கி இருக்கிறது. சம உடைமை இருந்தா நல்லது. அதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். இவர் சொல்ற சம உடைமை பேணுவது இந்த காலம் என்றார். பாசம் பொங்கி வளைந்தது அந்த காலம், இப்போ மந்தமாகி போய்விட்டது. இப்போ உறவுகளுக்குள்ளே பாசம் என்றால் என்னென்றே தெரியாமல் அது இல்லாமல் குறைந்து போயிருக்கிறது என்றார். அதே நேரம் பண ஆசை பெருகியதால் பந்தம் எல்லாம் மந்தமாகி போனது. அதாவது ஒரு காரணம் சொல்லி இருக்கிற பண ஆசையால. இப்போ பணம் யார்கிட்ட நிறைய இருக்கோ சில வழி அந்த பக்கமாக எங்கள் ஈர்ப்புகள் போகும். சில இடத்துல பணம் இல்லாதவர்கள் பக்கமாக நாங்கள் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவோம். அது ரெண்டும் இருக்கும். ஆனா பணம் தான் இங்கே அதை தீர்மானிக்கிறது பாசத்தை என்பதை இவர் தான் சுட்டி காட்டுகிறார். ஏற்றங்கள் இறக்கங்கான அல்லது நாங்கள் உயர்வா இருக்கிறோம், நாங்கள் இறங்கி வரணும் என்றால் அதற்கான மாற்றம் ஒன்று இந்த வாழ்க்கை தந்திருக்கிறது எங்களுக்கு. அல்லாவிட்டால் நாங்கள் ஏற்றங்களும் இறக்கங்களும் மாறி மாறி வருவதே இந்த வாழ்க்கை என்று மாற்றத்தை கண்டிருக்கிறோம். ஆகவே வாழ்க்கை என்றால் ஏற்றம் என்பதும் இறக்கம் என்பதும் ரெண்டுமே கலந்திருக்கிறது. ஆகவே சக்தி சிறுமி சங்கருடைய கருத்தின்படி பணம் பாசத்தை தீர்மானிக்கிறது, பிள்ளைகளுடைய அன்பு மாறி இருக்கிறது, கணவன் மனைவியினுக்கான உறவுகளிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, சில விஷயங்களிலே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அதுதான் வாழ்க்கை என்று நிறைவு செய்திருக்கிறார். ஆகவே மாறியது வாழ்க்கை, மாறியதே வாழ்க்கை என்பதை அழகா தந்திருக்கிறார். சிறப்பான வாழ்த்துக்கள். சக்தி சிறுமி. ஒரு காலத்துல இப்ப இந்த நாட்டவர்கள் பிள்ளைகள் எல்லாம் 18 வயதுல அவர் போய்விடுவார்கள். சரியா? அப்ப கல்யாணம் கட்டி போற இனி ஒரு மதர்ஸ் டே, ஒரு ஃபாதர்ஸ் டே அல்லது ஒரு கிறிஸ்மஸ் சந்திக்கிறது. இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த மீனை வளர்ப்பார்கள், நாயை வளர்ப்பார்கள், பூனையை வளர்ப்பார்கள். அதோடைய பெட்ஸுகளை அந்த பறவைகள் எல்லாம் தங்களோட தனிமையை போக்குறதுக்கு கதைக்கிறதுக்காகத்தான் அது. இப்ப எங்களுக்குள்ள இங்கேதான் என்று பார்த்தால் நாட்டிலேயே வந்துட்டு. ஏனென்று சொன்னால் அங்க கதைக்க பேச ஆக்கள் இல்லை. அப்ப இப்ப நாங்க ஒரு காலத்துல பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து உள்ள எலும்புகளை தான் நாக்கி பூனைக்கு போட்டு வளர்த்தோம். மிச்சத்தான் கொட்டுறது. இப்ப அவர்களுக்கு தான் முன்னுரிமை. நீங்க கடையில பார்சல் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். இப்ப திருவண்ணாமலை சொல்வார்கள் வெள்ளி செவ்வாய்னா அவர்களுக்கு மாட்டுச்சாட்டை வச்சு பார்சலாம். பிறகு அவர்களுக்கு ஷாம்பு போட்டு குளிக்க வைக்கிறது. பிறகு இதுல பொட்டில்ல மில்க் விட்டு பவுடர் விட்டு அதோட சாப்பிடணும் ஒரு அம்மம்மா மண்டாடி கொண்டிருக்க ஒரு வயது போனவர் அவர் திமிரா நிக்கிறார் நேக்குட்டி. அப்ப பாருங்க இது மாற்றமா இல்லையா? இப்ப மனுஷனுக்கு மனங்களும் மாறிட்டு இப்ப அங்கர் பின்னர் காலையில குடிப்பாருலாம், பின்னர் அவங்க எல்லாரும் குடிச்சா காணாது. ஆனா இவருக்கு பிரிம்பாந்தம் அது எப்படி பாசம் அதுக்குள்ள வந்துக்கன்னா மற்றவர்கள் இல்லாத உண்டு நாங்கள் அந்த ஏக்கத்தை அங்க வச்சு அதான் ஊர்ல எல்லாம் இப்ப உண்மையிலேயே வீட்டுக்குள்ள நான் எடுக்கிறதே இல்லை, பூனை எடுக்கிறதே இல்லை. பூனை அது இப்ப இல்ல போல நாய் காசு கொடுத்து வாங்கி வீட்டுக்குள்ள அவங்களுக்கு ஏசி போட்டு வைக்கிற நிலைமைக்கு வந்திருக்குன்னு சொன்னால் பாருங்க எவ்வளவு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது. உண்மையில அது காரணம் இல்லைன்னா வெறிச்சோடி போய் இருக்கும் அவர்கள் மனங்கள். அது எங்கேயோ ஒரு இடத்தையும் அந்த பாசத்தையோ ஏக்கத்தையோ கொட்ட வேணும். அதுக்கு இப்போ உயிரினங்கள் எல்லாம் அதோட ஒரு ஈர்ப்பம் தான். இப்ப நாங்க நிறைய பாக்குறோம். இப்ப எல்லோரும் கையில உண்ட வச்சிருக்கீங்க, நாங்களும் அதன் பக்கமா ஒரு ஈர்ப்பு வந்து விடுது. இல்ல ஒரு நன்றி உள்ளதுதான் அது. ஆனா அது நாங்கள் பழக்க வீட்டுக்குள்ள எடுக்கும் வரைக்கும் ஒரு எண்ணம் அது கஷ்டம் தான். பிடிக்காம வீட்டுக்குள்ள வந்துட்டு தானே அது வேற விதமான பாசத்தை நாங்கள், ஏன்னா அது அப்படித்தான் செய்யுது. மனிதர்களுக்கே இல்லாத ஒரு அன்பை அது காட்டுது. அப்படி பார்க்க நாங்களே மாறித்தான் போவோம். அவ்வளவு மாற்றங்கள் இப்ப வந்துட்டது. சரி வாங்க சொல்லியக்கா வணக்கம். வரிக்கவினருக்கு வந்துட்டது. வணக்கம். தட்டு கொடுக்க நானும் எல்லாருடைய கவிதையும் கேட்டேன் வாணி.